no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2026 புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். 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 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று தான் சொல்ல போகிறேன். ஜூனுக்கு முன்னாடி, ஜூனுக்கு அப்புறம். ஜூனுக்கு முன்னாடி குரு பகவான் ஆக்சுவலாக 3ஆம் இடத்துல இருக்கார். வருடத்தின் துவக்கத்தில் ஜனவரி 1ஆம் தேதி குரு பகவான் 3ல் இருக்கார். 12 குடையவன் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். சனி 7 சனியாக இருந்தவர் நடுவில் கொஞ்சம் வக்கரமாகி கல்லுண்ட குரங்காலாம் மாறி நிறைய டார்ச்சர் பண்ணார். அவர் இப்போ நார்மல் சனியாக மாறிட்டார். இப்போது இந்த சனி நார்மலாக இருக்கிறதும் ப்ளஸ் 3ஆம் இடத்து விபரீத ராஜயோகத்தை தருகின்ற குருமா சேர்ந்து தான் ஜூன் வரைக்கும் இவங்களை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, என்று 12 குடைவன் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றானோ செலவுகள் எல்லாம் சுப செலவாக மாறுகின்ற யோகம் இவர்களுக்கு ஜனவரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வேணா பாருங்கள், வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்கும். டும் 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 சத்தத்தோடு தான் இந்த 2026 பிறக்கும். தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒய்ஃபுக்கு வளகாப்பு பிளான் பண்ணியிருக்கோம், புது வீடு கிரகப்பிரவேசம், இப்படி மங்களங்களோடு தான் பிறக்கும். என்ன ஒரு இம்சை, காசு இருக்காது, அது ஒன்று தான். மற்றபடி 3ஆம் இடத்துல குரு பகவான் அள்ளி கொடுப்பார். வேற என்ன சுப செலவு சொல்லு, அப்புறம் வேற என்ன சொல்லு, இல்லைங்க அதான் அந்த எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சிக்கும் சொல்லு, அப்படி எழுது, இந்த வருஷம் அவளுக்கும் ஓகே பண்ணிடலாம். ஐயோ நீ பாட்டுக்கு எழுதிட்டே போனால் செலவுக்கு காசு இல்லைப்பா. அந்த மாதிரி வரிசையாக லிஸ்ட்டு போட்டு எல்லாருக்கும் நன்மை பண்ண போகிறார். ஆனால் அதை தாங்குகின்ற வலிமை 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி தரமாட்டார். தான் பிரச்சனை. எவ்வளவு தான் ஒரு மனுஷன் கடன் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கடன், ஆனால் அதெல்லாம் சுப செலவாகவே போயிட்டுருக்கு. ரைட். இப்போது 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா சகோதர பாவம்னு சொல்லுவாங்க காவியா. சகோதரர்கள் பிரிஞ்சிருக்கிறவங்களாம் ஒன்று சேர்றது, முயற்சியில் வெற்றி பெறுறது, இதெல்லாம் 3ஆம் இடம். 3ல் இருக்கிற குரு 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். வருடத்தின் துவக்கத்திலேயே யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். பிரிந்து போன காதல் எல்லாம் சேர்ந்து விடும். அதான் 2வது பெரிய விஷயம். டைவர்ஸ் ஆனவங்க கூட, சார் நான் ஒன்று தான் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கேட்குறேன், நீங்கள் அக்னி சாட்சியாக சுவாமியை முன்னிலையில் வச்சு தான் தாலி கட்டினீங்க, அப்புறம் யார் சாட்சியாக பிரிஞ்சிங்க? ஒரு நம்ம வக்கீல் சாட்சியாக பிரிஞ்சிருக்கீங்க. இது எவ்வகையில் நியாயம்? கடவுள்கிட்ட தானே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நீங்கள். அப்போது கடவுள் கோர்ட்டில் நீங்கள் வாங்கினீங்க எந்த பேப்பரும் செல்லாது, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருங்க. கடவுள் சொல்லுகிறார், 7 வச்சு குருவை பார்க்க விட்டார், வாங்க திரும்ப ஃபஸ்ட்லேருந்து டைவர்ஸ் ஆகுது, 1ஆவது திரும்ப எத்தனையோ டைவர்ஸ் ஆன கப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து வாழ்கிறத பார்த்துருக்கேன். குரு 7 பார்த்துட்டா பழசெல்லாம் மறந்துவிடும். இப்போது 7ஆம் இடத்துல இதெல்லாம் நடக்கும். ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நடக்கும். எங்கே போகிறீங்க, எங்கே உங்களுக்கு புதுசாக வேலை கிடச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். எஸ் சார், ஆஸ்திரேலியாவில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு. ஆஸ்திரேலியா? எஸ், ஐ எம் கோயிங் மேன். யூ பீப்புள் சரி எப்படி தான் இந்த கிளைமேட்டில் இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாள் கனவா கனடா போகணும், அமெரிக்கா போகணும், கலர் கனவுகளோடு இருக்கேன், அங்கே போய் செட்டில் ஆகணும், எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் ஓகே. நண்பர்களே, எல்லோருக்கும் ஒரே மாதிரி அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. இந்த 7ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகள். சில பேர் இன்றைக்கி ஆப்பிரிக்கா வரைக்கும்லாம் போகிறாங்க. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இன்னும் அண்டார்டிகாவுக்கு தான் நம்ம போகல. ஸோ அப்போது எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி சமமாக, ஒரு காலத்தில் இது கனவாக இருந்தது, இன்றைக்கி எந்த கண்ட்ரியாக இருந்தால் என்ன, நம்ம ஃப்யூச்சர் நம்ம அப்படி போயிடுச்சு காலம். அப்போது 7ஆம் இடத்தை குரு உங்கள் தகுதிக்கேற்ற கண்ட்ரியில் வேலை கிடைக்கும், அது நடக்கும். அடுத்ததாக 9 பார்க்குறார், அதிர்ஷ்டம். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களாம், ஒரு சும்மா விளையாட்டுக்கு போட்டேன் சார், 1 லட்ச ரூபா போட்டேன், சரசரன்னு ஏறி போய் 3 லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கிராஃப் மேலே ஏறுறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்து குரு பகவான் உங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11 லாபத்தை பார்க்கிறார். இந்த வருடத்தின் ஸ்டார்டிங்லேயே பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லாத மாதிரி நார்மலாக ரன் பண்ணுறார் இந்த குரு. இந்த வருடத்தை துவக்கத்தையே ஓகே, இன்றைக்கி நல்லபடியாக இந்த 2026 தொடங்குச்சுடாப்பா அப்படிங்கிற மாதிரி தொடக்கிறார். இப்போ 12ல் இருக்கக்கூடிய சனி சேம் டைம் என்ன பண்ணுறார், 12, 1, 2 பார்க்குறார், தனஸ்தானத்தை. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பணம் வரும், ஆனால் தேவையே இல்லாத சுப செலவாக இருக்கும். இதெல்லாம் 2 வருஷம் கழித்து கூட பார்த்துக்கலாம், ஆனால் இப்பயே பண்ண சொல்லுவாங்க, இந்த வீட்டை இடிச்சிட்டு கட்டுறது அந்த மாதிரிலாம். ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள், வண்டி நம்ம சும்மா ஓவர் ஆயில் பண்ணலான்னு போய் இன்ஜினியே நம்ம இது பண்ண சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு,
ரூபாய் செலவுக்கு போனேன் 25,000 ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சுப செலவு தான், ஆனால் அது அப்புறம் கூட பண்ணியிருக்கலாம், நம்ம என்னமோ டெய்லி ஓட்டுற மாதிரி. ஸோ அப்போது சனி பகவான் 2 பார்த்த மாதிரி சனி 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கடன்கள் அடைகிறது காவியா, கடன்கள் அடைகிறது. அடுத்து சனி 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு ஜூன் மாதம் வரை இப்படியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது காலம். ஜூன் வருகிறது, ஜூனுக்கு அப்புறம் என்ன அப்போது ஜூன் போனால் யார் வந்துட்டார்? மிஸ்டர் குரு வந்துட்டார். மிஸ்டர் குரு வந்தவுடனே 4ஆம் இடத்துல ப்ரமோஷன். எங்கே உங்கள் பேர் யார்? சரவணன். எங்கே சரவணன் தான் தேடுவாங்க. சரவணன் எங்கே? கமான் கூப்பிடுங்க, வாங்க, இன்னிலேருந்து நீங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு இன்சார்ஜாக பொறுப்பெடுத்துக்கிறீங்க. சிங்கம் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துட்றாங்க. என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டாங்க? அந்த மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது சும்மாவே போஸ்டிங் கொடுத்துருவாங்க. நம்ம டீம் லீடரு இதுக்கு போயிட்டாரு, அகமதாபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இன்னிலேருந்து நீங்கள் தான் டீம் லீடர். என்னது, நான் டீம் லீடர் ஆகிட்டேனா? நான் ஜாயின் பண்ணியே 1 வருஷம் தான் ஆகுது. உங்கள் ராசி, உங்கள் நேரம் 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது ப்ரமோஷன் கிடைக்கிறது. ப்ரமோஷன் கிடைச்ச கையோடு அப்படியே 5ஆம் பார்வையாக 8 பார்க்குறாரு. உடனே கார் வாங்குறீங்க ப்ரமோஷனுக்கு. நான்லாம் இப்போ மேனேஜர் ஆகிட்டல, நான்லாம் நடந்து வந்தால் அது இதெல்லாம் வந்து கால் டாக்ஸி பிடிச்சி வந்தாலாம் நமக்கு அசிங்கம். அதனால் நம்ம ஓன் கார் வாங்கிட்டோம். எதில் வந்தீங்க? காரில். அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் 8 பார்க்கும்போது கார் வாங்குறீங்க. முக்கியமாக வீடு வாங்க. நண்பர்களே, நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க, சொல்கிறப்பெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சார், நடந்தால் நல்லாயிருக்கும்னு. இங்கே பாருங்க, வழி தான் தெய்வம் காட்டி கொடுக்கும், நம்ம தான் உழைக்கணும். எல்லாத்தையும் தெய்வமே வந்து இஎம்ஐ போட்டு கார்லாம் வாங்கி தராது. 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கும் பொழுது நிச்சயமாக கார் வாங்கக்கூடிய, அசட்ஸ் வாங்கக்கூடிய யோகம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தங்கம்லாம் இன்றைக்கி வாங்குற வெள்ளையா சார் இருக்குது. தங்கம் வாங்கலைன்னா பரவாயில்ல, தங்கத்தில் ஷேர்ஸ் வாங்குங்க. 8ஆம் இடம் என்பது ஒரு ஆர்டி போட்டால் கூட அது கூட அசட்டு தான். பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட அசட்டு தான். உங்களால் முடிஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தால் கூட நிறைய சேமிப்பு பெருகுங்கிறது தான் அப்படி சொல்கிறேன். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அடுத்து குரு 10 பார்க்குறார். மேஷராசிக்காரங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, ஏதோ ஒரு கடை, உங்கள் பேர் சுமதி டிஃபன் கடை ஆரம்பிங்க, தாராளமாக ஆரம்பிங்க. இதை பற்றி தயவுசெய்து வைக்கப்படாதீங்க. இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடைலாம் என்ன சார், நம்ம அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை சார். வைக்கப்படாதீங்க. காரணம் என்னவென்றால், நாம் வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஒன்று பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்போது குரு பகவான் 10 பார்க்கும்போது சொந்தமாக உழைச்சி சாப்பிட்றேன் சார், நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், வேணா பாருங்கள், இந்த கடை உலக புகழ் அடைய போகுது, அது எல்லாம் நடக்கும் குரு பார்வையால். அப்போ ஜூனுக்கு அப்புறம் சாதாரணமாக இருந்தேன்னா ஆர்த்தரப்புனராக ஆகிட்டேன் அப்படிங்கிறதுலாம், முதலாளி ஆகிட்டீங்க. இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் ஒர்க்கு கொடுக்குற இடத்துக்கு போயிட்டேன், எனக்கு கீழே இப்போ இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் ஸ்டெப் அப். சரி, இப்போ இந்த 2026 மேஷராசிக்காரங்க இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன விஷயம்? செலவு. ஏன்னா காரணம் என்னென்னா, நான் சொன்னேன்ல, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிற, நான் வாக்கிங் போகிறதுக்கு பார்க்கில் வாக்கிங் போனால் போதும், நான் ட்ரெட்மில் தான் வாங்கி போடுவேன்னா அது சுப செலவு தான். ஆனால் அந்த ட்ரெட்மில்னால் நமக்கு பயன் உண்டான்னு யோசிச்சு பார்க்கணும். இது எண்ணங்கள் எப்படி போகும்னா, லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்மில் பண்ணணும்னு தோணும். இதெல்லாம் அப்புறம் கூட பண்ணலாம், இப்போ உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அந்த செலவு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும். இந்த செலவை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டாங்க அப்படின்னா 2026 நல்லா இருக்கும். ஆமாம், ஒரு நாள் கூட தூங்க மாட்டாங்க காவியா. 12ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கும் போது டாஸ்க்கு கொடுத்துட்டே இருப்பார். நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறேன், எந்திரிச்சு 7 மணிக்கெலாம் போகணும், 8 மணிக்கு அங்கே பார்க்கணும், 9 மணிக்கு பெரிய அப்படி ஒன்றுமே இல்லை இந்த ப்ரோக்ராம்லாம். ஆனால் சும்மாவே பிஸியாக வச்சுருப்பார். 2026 அவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யார்? வணங்க வேண்டிய தெய்வம்னா குரு பகவான் வந்து உச்சம் பெற்று என்ன தான் பார்த்தா குரு தான் ஆக்டிவேட்டர். 4ஆம் இடம் கேந்திர பலம் பெற்று இருக்கார். அவரால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 7 சனி என்ன தான் நம்ம வந்து பாம்புக்கு பல்லு இல்லைன்னு நினச்சாலும், 12ஆம் இடத்து சனி குருவோட வீட்டில் இருக்கார். 7 சனி ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு இங்கே சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் 7 சனி தான். அப்போது இவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடணும். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் அப்படி ஃபுல்லாக வடமாலை சாத்தி வழிபடணும். நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை வழிபடணும். இந்த மாதிரி ஆஞ்சநேயரை வழிபட இவர்களுக்கு பிரச்சனை. இப்போ தான் கார்த்திகை மாதம், இப்போ நீங்கள் ஐயப்பனுக்கு கன்னி சாமியெல்லாம் இருக்காங்க, புதுசாக மாலை போட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வேஷ்டி துண்டெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாதிரியான தர்ம சேவைகள்லாம் பண்ணணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அன்னதானம், யாருக்காவது ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ 12ஆம் இடத்தில் இவர் இருக்கும்போது சனியை தான் பிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. சரி, 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 பல
நல்ல விஷயங்கள். ஏன்னா விபரீத ராஜயோகத்தை இவங்க தான் சந்திக்க போகிறாங்க. அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, வருடத்தின் துவக்கத்திலே குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவே 2ஆம் இடத்துல இருக்கார். காசு, பணம், துட்டு, மணி இப்படி தான் சொன்னீங்க. 2025 குரு 2ஆம் இடத்துக்கு வந்தோடனே பணம் வரும்னு. நான் பணம் வரலையே. அவர் எங்கே அங்கே இருந்தார்? அவர் தான் அதுக்கப்புறமா பாதி நாள் வக்கரமாக இருந்தார். அப்புறம் அதிச்சாரமாக போயிட்டார். அப்பா வீட்டுக்கு வந்தார், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார். ஏதாவது வாங்கி கொடுப்பார், பொம்மை வாங்கி கொடுப்பாருன்னு ஆசைப்பட்றோம். அப்பா எங்கள் வீட்டில் இருந்தார். அவர் வந்ததுலேருந்து பிஸியாகவே இருக்காரு. இன்றைக்கி தான் சண்டே வீட்டில் இருக்க போகிறார். அந்த மாதிரி தான் 2ஆம் இடத்துல குரு பகவான் இப்போ தான் உருப்படியாக ஒரு 6 மாதம் இருக்க போகிறார். இருந்திருந்து 2ஆம் இடத்துல இருந்து கொடுத்துட்டு அப்புறமா 3க்கு போவார். அப்போ 2ஆம் இடத்துல என்னென்ன தருவார்? தங்கம் தருவார். என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் தருவார். நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட அத்தனையும் தருவார். ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை தருவார், பணம் தருவார். 2ஆம் இடத்துக்கு பொன்னார் மேனியன் குரு பகவான் என்று பெயர். அவர் பேர் பொன்னார் மேனியன். அப்போ என்ன ஆகுது? 2க்குடைய குரு பகவான் பணம் தருவதில் தான் முக்கியமான விஷயம். கடன்களை அடைக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கமே பணத்தோடு தான் பிறக்கிறது. நீங்கள் அப்படியே இந்த வருடத்தில் அப்படியே ஜஸ்ட் ட்ரீம் பண்ணுங்கள். ஜனவரி 1ஆம் தேதி வரும்பொழுதே அப்படியே பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால், அந்த மாதிரி தான் அப்படி சாங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். ஓகே, 2ங்கிறது குடும்பம். பிரிந்து போன குடும்பம் சேருகிறது. முக்கியமான விஷயம். வாழ்க்கையிலே குடும்பம் என்பது ஒரு நிறுவனம் காவியா. இது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பெருசாக ஜெயிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம். உங்கள் உடல்நிலை, உங்கள் மனநிலை, உங்கள் குடும்பம், இது 3 கரெக்டாக இருந்ததால தான் ஜெயிச்சிங்க. இதில் 1 ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் ஜெயிச்சிருக்க முடியாது. குடும்பம் சப்போர்ட் இல்லாமல் ஜெயித்தவங்க இங்கே யாரும் கிடையாது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒற்றுமை அடைகிறது. பிரிஞ்சு போனவங்களாம் சேர்ந்துடுறாங்க. 2ஆம் இடம் என்பது படிப்பு. சிவராசிக்காரர்கள் யாராவது இந்த எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி மாதிரி, பிஎஸ்ஆர்பி மாதிரி, ஆர்ஆர்பி மாதிரி, அல்லது இந்த போட்டித்தர நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் 200% அதில் பாஸ் பண்ணுவாங்க. காரணம் 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் தரார். இப்போது வருடத்தின் துவக்கத்தில் சனி 11 இருக்கார். இந்த 11 இருந்த சனி நியாயமாக லாபத்தை தர தான் வந்தார். ஆனால் வந்தவர் என்ன பண்ணார்னா வக்கரமாகி போயிட்டார். வக்கரம் பெற்ற உக்கர சனி. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எதை நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணீங்களோ அதை நினச்சி வருத்தப்படுற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், 11ஆம் இடத்து சனிங்கிறது லாபத்தை தரணும். இவர் லாபத்தை தருவார் நம்பி ஒரு கடைக்கு 2 கடை, 2வது கடை போட்டேன். அந்த 2வது கடை ஓடவே இல்லை. காரணம் என்னென்னா, தெரியாமல் அகலக்கால் வச்சுட்டேன், நான் இப்போது இதுக்கு ஒரு 10 லட்சம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருந்தியவர்களுக்கெல்லாம் எடுத்த தவறான முடிவை சரியான முடிவாக்குவார் சனி. 11ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து லாபத்தை தரப்போகிறார். இந்த கடையும் பிஸியாக ஓடும், இந்த கடையும் பிஸியாக ஓடும், அந்த மாதிரி ஆக்கிடுவார். அப்போ ஒரு லாபம் 2 லாபமாக மாறுது. ஸோ சனி பகவான் 11க்கு வர்றதும் ஒன்று தான், நீங்கள் குபேர சம்பத்துக்களை அடைவதும் ஒன்று தான். காரணம் 11ஆம் இடம் வந்து உபஜயஸ்தானம். அங்கே சனி வரும்பொழுது மாபெரும் வெற்றியை தருவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 11 சனி உட்கார்ந்து கொடுத்தா யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. சரி, ரைட். 2ல் இருக்க குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். வருடத்தின் துவக்கத்தில் இந்த பெண்களாக இருந்தால் கருமுட்டைகள் பிரச்சனை, ஆண்களாக இருந்தால் உயிரின பிரச்சனை, அந்த மாதிரியான குழந்தை பிறப்பதற்கான விஷயங்களில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ, ஸ்கின் டிசீஸ் இருந்தாலோ, அல்லது கைனகாலஜி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, இது எல்லாத்தையும் குரு பார்த்து சரி பண்ணிடுறார். 7ஆம் பார்வையாக 8 பார்க்குறார். 8ங்கிறது சொத்து. இவர்களுக்கும் சொத்து வாங்கி தரார் குரு, தன் சொந்த வீட்டை பார்க்குறதால. அது முக்கியமாக தங்கம் தான் வாங்கி தருவார். சார் திரும்ப திரும்ப தங்கங்கிறீங்க, எங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரில, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு சார். ஆமாம், கரெக்டு தான். ஆனால் குரு பகவான் நினைத்தால் பழைய அடமான தங்கத்தை மீட்டு தரலாம், பழைய அரியர் காசு, பிஎஃப் காசு ஏதாவது வரலாம், எப்படியோ ஒன்று பழைய நகை வந்தாலும் சரி உங்கள் உடம்புல தங்கம் இருக்கும். ஸோ அதுதான் இருக்க பெரிய விஷயமே. தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக்கி விட்டுருவார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன அது மாதிரிலாம் பண்ணுறார். அடுத்து குரு என்ன பண்ணுறாருன்னா, வருடத்தின் துவக்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன், அப்போது உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ராகு இருக்கார். அதை நான் சொன்னேன், இதை நம்பி தான் 2வது கடை ஆரம்பித்தேன். அதெல்லாம் அப்போ 10ஆம் இடத்து ராகுவை குரு பார்த்து ஆவரேஜாக கொண்டு போகிறார். அப்போ ஜூன் வரைக்கும் பணம் வருவது, பணத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, ஹெல்த் ப்ராப்ளம் சரியாவது போன்ற விஷயங்கள். சனி என்ன பண்ணுறார்? 11ஆம் இடத்துலேருந்து ஜூன் வரைக்கும் சனி என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வையாக 5 பார்த்துறார். 5 பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை பிராப்திக்காக சனி ப்ளஸ் பண்ணுறார் குருவுடைய வீட்டிலேருந்து. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கைனகாலஜி ப்ராப்ளத்தை குரு சரி பண்ணுறாருன்னு. ஸோ சனி என் குரு டீம் ஒர்க்காக இவர்களுக்கு குழந்தை கொடுத்து தான் போவேன்னு சத்தியம் பண்ணி கண்டிப்பாக குழந்தை கொடுத்துருவாங்க. அப்போ நான் ஐவிஎஃப் போகிறேன் சார், பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத
ஹாஸ்பிட்டல் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது. நோ ஹாஸ்பிட்டல் எதுக்கு? நீங்கள் எங்கே போகணும் தெரியுமா? எங்கே போகணும்? ஹனிமூன் போகணும் சார். ஏன்னா சனி பகவான் 5 பார்த்துட்டார். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போங்க, செகண்ட் ஹனிமூன் போங்க, போயிட்டு வாங்க, குழந்தை கண்டிப்பாக கிடச்சி. அடுத்ததாக சனி வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார், திரும்ப இவரும் 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஆக சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் ஜூன் என்ன நடக்கும்? குரு பகவான் 8க்குடையவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, எல்லாம் ஸ்கொயர் 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 போட்டுக்கோங்க. எல்லாமே நடக்கும், எல்லாமே டபுள் தி அமௌண்ட் பணம் வாங்குவாங்க. இப்போது இதில் ஒரு ட்விஸ்டே என்னென்னா, 3ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகம் பெற்ற குரு 5ஆம் பார்வையாக 7 பார்க்குற ஃபாரின் போக போகிறீங்க. அதுவும் குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க. குளிர் பிரதேசம்னா கனடா, அமெரிக்கா மாதிரியான குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க. அடுத்து குரு 11ஆம் இடம். இப்போ தான் நான் சொன்னேன் அந்த பாயிண்ட் காவியா. அந்த சனியை குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறாரு. எந்த சனி 11இல் இருந்தாரோ அது குருவுமே பார்த்து என்ன பண்ணுறாரு? யோகம் தருகின்ற சனியாக மாற்றிடுறாரு. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம், கோல்டு, சில்வர், டைமண்ட், பிளாட்டினம் இது கூட தான் நமக்கு டீலிங்கே. நமக்கு 1 ரூபி இந்த மாதிரி இந்த சில்வர காசெல்லாம் அவே டோன்ட் ஹேவ். நம்மளுடைய டீலிங்ஸ் எல்லாமே கோல்டு, சில்வர் தான். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க சார். 2026ல் இவ்வளவு நன்மைகள், அதுவும் ஸ்கொயர் போடுற அளவுக்கு நன்மைகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துலலாம் 2026ல் கவனமாக இருக்கு? ஹெல்த் மட்டும்தான். ஏன்னா 11இல் இருக்கின்ற சனி பகவான் 11, 12, 1 தான் பார்க்குறாரு. 1ங்கிறது உடம்பு, முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. உடம்பை முடக்கி போடுறது, கை கால்லாம் வலிக்கிறது, டயர்டாகவே இருக்கிறது, எந்திரிச்சோன்னு ஒரு மந்தத்தன்மையை கொடுக்குறது. இது சனி பகவான் உடம்பை பார்த்தா இது நடக்கும் ஜென்ரலாகவே. ஸோ அது மட்டும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜிம்முக்கு போகணும், ஃபிட்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான். வாக்கபிலா அந்த மாதிரிலாம் அப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். நீ ஓலி காலைல போய் நல்ல சாங் போடுங்க, அழகாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா அந்த காலையில் எந்திரிச்சோன்னே மொபைலில் இன்ஸ்டா பார்க்குறத தயவுசெய்து விட்டுட்டிங்கன்னா இந்த வருடம் சூப்பராக இருப்பீங்க. காரணம் என்னென்னா உடம்பை தான் குரு பார்க்குறார். குரு பார்க்கும்போது மந்தத்தன்மை, கேளிக்கைகளில் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்துடும். அதனால் உடம்பை பார்த்துக்கணும். சார், 2026ல் மேஷராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது யார் சார்? குரு பகவான் தான். ஏன்னா 3ல் மறைய போகிறார். 6 இருந்தாலும் அது ஒரு மறைவு மாதிரி தான். ஸோ அப்போ ஆலங்குடி போயிட்டு அவர் வந்து திட்டை போகலாம். அல்லது நிறைய பேருக்கு தெரியாது காவியா, பாடியில் இருக்கக்கூடிய திருவலியதாயம் சிவன் கோயில் ஒரு குருஸ்தலம். இங்கே சென்று குரு பகவானை வழிபடலாம். வியாழக்கிழமைகளில் குருவை போய் வழிபடுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். குரு பகவான் பணிய குரு பகவான் காலடி சரணம், திருவடி சரணம் என்று குருவை பணிய இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட உயரத்தை அடைவார். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026, 2025 அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது. 2026 இன்னும் சிறப்பை தருகிறது. குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படிங்கிற மாதிரி, சாதாரணமாக ஒரு குடத்திலிட்ட விளக்கு இப்போ குன்றின் மேலிட்ட விளக்கு. ராசியிலே குரு பகவான் 2025 இருந்தார். இப்போது 2025 ஜனவரியில் ராசியில் குருவோடு தான் இவங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க 2026. ஸோ 2026 வந்து ராசியில் குரு இருக்கும் பொழுது 5, 7, 9 குரு பார்த்து ஓரளவுக்கு செட்டில்டு லைஃபாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2026 பற்றி ஒரு இம்மியளவும் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, யாரெல்லாம் பிரதானமோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 10ஆம் இடத்துல சனி பகவான் உலக புகழ் பெற வைக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காரு. ராசியில் குரு பகவான் 5, 7, 9 பார்த்து நிறச்சி விடுறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போது இவர்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது. பிஃபோர் ஜூனுக்கும் கிடையாது, ஆஃப்டர் ஜூனுக்கும் கிடையாது. இவர்கள் செய்கிற வேலையை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதை மட்டும் பண்ணால் போதும். அதுதான் பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். ஸோ 3ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவார்னா, அப்படி குழப்பி விடுவார். அதை மட்டும் தெளிவாக எண்ணங்களை ஒரே சீராக நினைத்து கொண்டால் இவர்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2026 ஜனவரியில் இவர்கள் என்ன இதை சந்திப்பாங்கன்னா, முக்கியமாக சொத்து வாங்குவாங்க. 2026 தொடங்கும் போதே சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே தான் தொடங்குவாங்க. இந்த வருஷம் நான் வந்து எல்லாருமே நினைப்போம், December 31 எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறணும். அப்புறம் வந்து ஒரு டைரி எடுத்து காலைல 8 மணிக்கு இதை செய்யணும், 9 மணிக்கு இதை செய்யணும்லாம் எழுதிக்கணும். சரி, அப்புறம் வந்து மாதம் நான் கரெக்டாக வந்து 10,200 எடுத்து வைப்பேன். அப்படியே நான் கணக்கு போட்டால் ஒரு வருஷத்துக்கு சரிப்பா போதும், 1ஆம் தேதி காலையில் எல்லாம் மறந்துடும். இவர்கள் இந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மறக்க மாட்டாங்க. இந்த வருஷம் சேவிங்ஸை இவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த வருஷம் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். வறுமையை ஜெயிக்கக்கூடிய வருடமாக இவர்களுக்கு இந்த வருடம் இருக்கும். ரொம்ப பிரமாதமான வருடம். காரணம், 5ஆம் இடத்தை எப்போ குரு பார்த்துட்டாங்களோ அந்த சொத்துக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை வாங்கணும்னா டவுன் பேமெண்ட்டு ஒரு 10 லட்சம் கட்டணும், அதுக்கு நான் சீட்டு போடணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இப்போயே பிளான் பண்ணுவாங்க.
ஸோ எதுக்காக இவ்வளோ தன்னை வருத்திக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய இந்த வருடம் இந்த கனவை நான் நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சத்தியம் பண்ணிட்டு தான் வருவாங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குழந்தை புத்திர பிராப்தி கொடுத்துட்றாரு, குழந்தையை கொடுத்துட்றாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது முக்கியமாக ட்வின்ஸ் கொடுப்பார், 2 குழந்தை. நான் கண்ணால் லட்டு தின்ன ஆசையா, கண்ணால் 2 லட்டு தின்ன ஆசையா, 2ஆம் இடம் குரு பகவான். ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் காவியா அதோட கஷ்டம் தெரியும். நிறைய பேர் கிளைண்ட்ஸு ஒரு 10-15 வருஷமாக குழந்தை இல்லை சார், அவங்க அழும்போது பாவமாக இருக்கும். அவர்களுக்கு திடீர்னு நேச்சுரலாகவே ஓகே ஆச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. காரணம் மருந்து கிடையாது, ஊசி கிடையாது, எதுவும் கிடையாது. பணம் செலவை விடுங்க, மருந்து ஊசி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பிறந்தா தெய்வமே மடியில் வந்து பிறக்கும். ஏன்னா குருவே தரார் 5 பார்த்து. அடுத்து குரு 7 பார்க்குறார். 7 பார்த்து இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். ஓகே காகிதத்தெலாம் கூட யார் பேர் எழுதியிருக்க காட்டு. ஓ இந்த பொண்ணா, ரைட், ஓகே. அடுத்த லெவல் போயிடும். அப்பா அம்மா லெவல் போயிடும். அதுக்கப்புறமா என்ன, ரொம்ப நான் என் பையன் இதே வேலைம்மா வீட்டில் உட்காந்து லவ் லெட்டராக எழுதிட்டே ஒன்று நினச்சிதாம்மா எழுதுறான் அப்படிங்கிற மாதிரி போய் பேசி கொண்டு, ரொம்ப நல்லவம்மா நீ மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருமா அப்படிலாம் வந்து பேசி அம்மாவே வந்து இறங்கி கல்யாணத்தை முன்னின்று முடிச்சு வைப்பாங்க. வாழ்க்கையில் லவ் மேரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதனைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம பிடிச்ச பொண்ணோட வாழ்கிறது, அவங்கள கூட நல்லா வாழ்கிறது தான் உண்மையான சாதனை. அப்பா அம்மாவை ஹட் பண்ணாமல் இருக்கிறது தான் உண்மையான சாதனை. இது எல்லாத்தோட சாதனை வாழ்ந்து காட்டுறது ஒரு சாதனை. அதெல்லாம் இவங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக பண்ணுவாங்க 7 பார்க்குறதுனால. 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஃபாரின். எப்போ அதை குரு பார்த்துட்டாரோ ஒரே தூக்கி மேலே போட்டுருவார், பறக்கும் ஃப்ளைட். ஸோ அப்போது என்ன ஒரே பிஸியாக இருக்கீங்க. நான் இப்போ தான் ஹாங்காங் முடிச்சுட்டு இப்போ ஜப்பான்லேருந்து வரேன். அது முடிச்சுட்டு அடுத்த வருஷம் சீனா, அடுத்த மாதம் சீனா போகிறேன். எங்கே ஒரே ட்ராவலிங்லேயே இருக்கேன்ப்பா. 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு ட்ராவல்லையே வச்சுருப்பார். சமீபத்தில் கூட எனக்கு ஒரு கிளைண்ட் சொன்னார், நான் டென்மார்க்கில் இருந்தேன் சார், அது முடிச்சுட்டு நான் நியூசிலாந்து அதெல்லாம் போனேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஓ எங்கெங்கேயோ இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சு அதெல்லாமே அந்த சென்கன் விசா எடுத்தால் பக்கத்துலேயே பஸ்லேயே போய்க்கலாம் போல இருக்கு, ஏதோ ஒன்று. ஆனால் வெளிநாட்டில் ஒரு வைபிளே வச்சுருப்பாங்க. அது அந்த மாதிரியான பெயர்லாம் கிடைக்கும். நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ், ஃபாரின் ஆர்டர்ஸ் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். மகிழ்ச்சியிலே திளைக்க வைப்பார்னு சொல்கிறேன், நான் கிண்டல் பண்ணல. எப்படி சொல்கிறேன்னா, மகிழ்ச்சியிலே இருப்பீங்க. 7ஆம் இடத்துல விதவிதமான கண்ட்ரி போவீங்க, இதெல்லாம் நடக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொன்னான காலம். இந்த கண்ட்ரி போவீங்க, நீங்கள் தான் அப்படி தாய்லாந்து போயிட்டு அப்படி முடிச்சுட்டு நேராக கசகஸ்தான் போயிட்டு வரணும். அடடா எல்லா கண்ட்ரிக்கும் போகிறோம் போல இருக்குது இந்த மாதிரி. அடுத்து 9 பார்க்கும்போது அதிர்ஷ்டம். நான் ஒன்று பண்ண போனேன், அது ஏதோ ஒன்று ஆகி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். சும்மா ஒன்று சொல்ல போக அது ஒரு லீட் எடுத்து அது ஒரு ஸ்டோரியாகவே ஆகி மூவி ஆயிடுச்சியா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். 10லே சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது. 10ல் சனி. உலகத்தில் எந்த சனியை எல்லாரும் பிராணம் சொல்லுவீங்களோ உலகம் ஃபுல்லாக அந்த சனி தான் சூப்பர்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, சனி நேர்மையின் கடவுள். இவங்கள மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டார், சொன்னால் செய்வார். 10ல் சனி பிராண்ட் ஆக்குவார் உங்களை. ஆனால் பிராண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் தான் உங்கள் ஃப்ரேமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும், ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துல சனி 10லிருந்து 1 பார்க்கிறார், அடுத்து 4 பார்க்கிறார், அடுத்து 7 பார்க்கிறார். திருமணம் ஆகி பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட மறுமணம் நடப்பதற்கான வழிகள் இதெல்லாம் நடக்கும். ஆஃப்டர் ஜூன் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது தனஸ்தான், பணம், பல விதங்களில் பணம் வரும். வெளிநாட்டு பணம், கன்சல்டன்சி வச்சுருந்தேன் சார், கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் மலேசியாவில், அங்கேருந்து செட்டில்மெண்ட் வர வேண்டியிருக்கு, எங்கேருந்துலாம் பணம் வரும். அதெல்லாம் அது 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது யாராவது கொஞ்சம் தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு வயிற்றை கெடுத்துக்கிட்டோம், லிவரை கெடுத்துக்கிட்டோம்னா குரு பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிடுவார். காரணம் என்னென்னா, குரு 6ஆம் இடத்தை பார்த்தால் வியாதி எல்லாம் போயிடும், கடன் போயிடும். முக்கியமாக இந்த குருவே 10ஐயும் பார்க்குறாரு. 10 பார்க்கும்போது என்ன, ஏற்கனவே அங்கே சனி பிராண்ட் ஆகிறது உட்காந்துருக்காரு. ஸோ அடுத்த வருஷம் இன்ஸ்டா ஃபுல்லாக நீங்கள் தான், 2026 ஃபேஸ்புக் ஃபுல்லாக நீங்கள் தான். இப்படி பார்த்தா யூடியூப்பில் இருக்கீங்க, இப்படி பார்த்தா ஃபேஸ்புக்கில், எங்கே போனாலும் நான் இருப்பேன்டா, எல்லா இடத்துலையும் நீங்கள் தான். வேணா பாருங்கள், இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக 2026 நீங்கள் தான் பணமாக சம்பாதிக்க போகிறீங்க. கண்டிப்பாக சார். சார் இந்த 2026 மிதுன ராசிக்காரங்க எதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? எதுலன்னா, 9ஆம் இடத்து ராகுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்து ராகுங்கிறது அப்பாவுக்கு எனிமி. அவங்களோட அப்பாவோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அப்பாவுக்கு ஆபத்து 1. 3ஆம் இடத்து கேது சகோதரர்களை பிரிப்பார்.
அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இது 2 மட்டும் தான் அவங்க இப்போ குடும்ப உறவுகள் மட்டும்தான் பார்த்துக்கணும். மற்றபடி தொழிலெலாம் அது பாட்டு ஓடும். சார், இந்த 2026 பலன்கள் அடிப்படையில் மிதுன ராசிக்காரங்க கையில் பிடித்து கொள்ள வேண்டிய, இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? ஒன்றும் கிடையாது. குருவும் நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார். நல்லா இருக்கிறவங்கள போய் திரும்பவும் கும்பிட்டு தேவையில்லாது. அப்போ 3ஆம் இடத்துல கேது, அதுதான் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்கணும். விநாயகர் வழிபாடும் பிரத்யங்கரா வழிபாடும் இவர்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். ஏன்னா கேதுவுக்கு அதிதேவதை அவங்க தான். விநாயகரை படிக்கணும், சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும். இதெல்லாம் பண்ண இவர்களுக்கு இருக்கின்ற அந்த தடையும் சரியிடும். 3ஆம் இடம் முயற்சியில் பாம்பு உட்காந்துருக்கு. அப்போது அதை மட்டும் பார்த்தா இவர்கள் சரியிடம். பிள்ளையாரை பிடிக்கணும். வெள்ளைவாக்கம் பக்கம் போனீங்கன்னா தேங்காய் கட்டி விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குது, வில்லிவாக்கம். அங்கே இருக்கிற கோயிலுக்கு போய் தேங்காய் கட்டி அந்த விநாயகரை வழிபட்டு வரணும். சார், 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரர்கள்லாம் இந்த பதிவை கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, நம்மால் வந்துட்டார், கடகத்துக்கு ஏதோ சொல்ல போகிறாரு. காலகாலமாக கடகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த வருஷம் நிறைய அப்படி வரிசையாக ஒரு சாக்லேட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய சாக்லேட்டாக தரப்போகிறேன். காரணம் என்னவென்றால், கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே 12ஆம் இடத்து குருவோடு தான் பிறக்கிறார்கள். இந்த வருடத்தை ஸ்டார்ட் பண்ணுறதே அப்படி தான். 2026 பிறக்கும் போதே 12ஆம் இடத்து குருவும் இந்த பக்கம் 9ஆம் இடத்து சனியோடும் தான் இவர்கள் வாழ்வை துவங்குகிறார்கள் இந்த 2026. ஸோ இந்த 2026 இவங்களுக்கு நடக்கிற பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமே என்னென்னா, குரு பகவான் இவங்க வீட்டில் தான் உச்சமே ஆக போகிறார். கடகத்தில் தான். உங்கள் வீட்டில் தான் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ விழா நடக்கிற பிரதான வீடே உங்கள் வீடு தான். இப்போது ஒரு ஹால் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், ஒரு லக்ன பத்திரிக்கை. அந்த லக்ன பத்திரிக்கை எங்கே வாசிப்போம்? வீட்டில் 10-12 அறை இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எது ஹாலோ அங்கே தான் உட்காந்து வாசிப்பாங்க. அங்கே தான் பெரியவங்களாம் இருப்பாங்க. மற்றவங்களாம் கேட்டுப்பாங்க. மற்ற ரூம்லேருந்து கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி கடகத்தில் உட்காந்து தான் குரு தர்பார் பண்ண போகிறார். இவர் தர்பார் பண்ணுறத மற்ற ராசிக்காரெல்லாம் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இது கதை. இவங்க தான் பிரதானம். இங்கேருந்து தான் குருவோட பார்வையை. நீங்கள் தான் தலைநகரம் மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் எல்லாரையும் பார்க்குறாரு. ஆட்சி அதிகாரம்லாம் நீங்கள் தான், நான் பார்த்து தாண்டா அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம்லாம் 1 2 அந்த மாதிரிலாம் 1000 காரணம் 100ங்கிற மாதிரி பிரச்சனை 100ன்னு சொல்லலாம். 12ஆம் இடத்து குரு பகவான் விரயத்தை கொடுத்தார். ஏன் விரயன்னே தெரியாமே விரையாச்சு 2025. 2026 ஏன் விரையணும் தெரிஞ்சு விரையாகும் போது இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் 12ல் குரு பகவான் வருகிறார். ஓப்பனிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இல்லை. என்னென்னா முதல் 6 மாதம் நார்மல் தான். ஏன்னா குரு 12ல் இருந்து 5ஆம் பார்வையாக 4 பார்க்குறார். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. கடகராசிக்காரர்கள் ப்ரமோஷன் வாங்க போகிறாங்க. கடகராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறாங்க இந்த வருது ஜனவரி மாதம். கடகராசிக்காரர்கள் லெவல் அப், கம்பெனியில் டிமாண்ட் அதிகமாகும். என்னை விட்டால் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்கள் தனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கம்பெனியில் அடைவாங்க. நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஸ்தானம். புகழேணியின் உச்சத்திற்கே செல்வார்கள். 4ஆம் இடம் என்பது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய சொந்த வீடில் பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீடு எங்களுடைய அடிமனை கோயில் லேண்டாக இருக்குது சார், அல்லது இது ஒரு இந்த இடம் அன்அப்ரூவ்டு இடம், அது மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறது. அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிவிடுவார். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஃப்ளாட் நானே சம்பாதிச்சு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் இடத்து 4ஆம் இடத்தை குரு பார்க்கும். உயர் பதவி, உயர் கல்வி. இப்போ படிக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் போகிறது, கேம்பிரிட்ஜ் போகிறது, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் மேடம். அவங்களாம் பண்ணுவாங்க. அடுத்து குரு பகவான் 12லிருந்து 7ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். 6ங்கிறது கடன். ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் கடனை சரி பண்ணுவார். கடகராசிக்காரர்களுக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்கள் வைஸ் மற்ற ராசிக்காரர்கள்னு ஒரு ஜோக் சொன்னோம்னா, மற்ற ராசிக்காரர்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம் சார், மொத்தமாக ஒரு 12,500 கடன் வச்சுருக்கேன் சார், அதை எப்படி அடைக்க போகிறேனே தெரியல. அவன் இங்கே 12 லட்சத்தை வச்சு சுற்றிட்டு இருக்கான், நீ வெறுப்பு ஏற்றாதப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்கள் நிலையே. என்னென்னா, நீங்கள் எல்லாம் பெரிய அதாவது சாதாரண இவங்கெல்லாம் ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறாங்க. நீங்கள் அனகோண்டாவை தோளில் போட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆட்கள். உங்களுக்கு பொதுவாகவே பயம் கிடையாது. அனகோண்டா தானே சார், கழட்டி விட்டே கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி. என்னங்க இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க? என்ன சார் சின்ன வாழ்க்கை, கடன் வாங்குற வரைக்கும் நம்ம அவனை தேடி அடைய போகிறோம், கடன் வாங்கினதுக்கப்புறம் அவன் நம்மளை தேடி அடைவான்ல. லைஃப் இவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கையில் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கூடிய ஆட்கள். உங்களோட பிரச்சனைலாம் இவங்க பிரச்சனைலாம் ஒரு விஷயமே கிடையாது. இவங்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல் லெவல் தான். நீங்கள்லாம் ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கீங்க, PhD லெவல். போதும்டா, அஷ்டம சனி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போது இனிமே தான் வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அப்போ அந்த 6ஆம் இடத்து கடனை இந்த ஜூனுக்குள்ளே அடைப்பீங்க. என்றைக்கோ வாங்கின பழைய சிபில்
ப்ராப்ளம், என்னைக்கோ கொடுத்த பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணுவீங்க 6ஆம் இடத்தை பார்க்கும்போது. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12இல் இருந்து 8 பார்க்குறாரு. 8ல் இருக்கிற ராகுவை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆஃப்டர் ஜூன் இப்போ தான் உங்கள் வாழ்க்கை. இப்போ தான் வந்து 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் புது ரத்தம் பாயிற மாதிரி அப்போது ராசியிலே குரு உச்சமாகிறார். ராஜாதி ராஜ கம்பீர அப்படிங்கிற மாதிரி குரு வந்து அப்படி உட்கார்றாரு. உட்காந்து என்ன வேணும் அப்படின்னு, என்ன வேணும் ஐயா கொடுங்கய்யா, நீங்கள் பாட்டு கொடுங்க, நான் தான் என்ன வேணும் நான் கேட்க போகிறேன், ஒரு வீடு 2-3 காரு ஒரு 7-8 கிலோவில் நகை கொடுங்க, அப்படியே கொடுங்க, வச்சுக்கோப்பா வச்சுக்கோ, டேக் இட், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவ்வளோதான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி 5ஐ பார்க்கிறார். 7 யார் உச்சம் பெற்ற குரு 5ஐ பார்த்து சொத்தாக கொடுப்பார். என்றைக்கோ உங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு அவர் திடீர்னு போயிட்டார். அவர் மாமனாருக்கு ஒரு இடம் கொடுத்து, உங்கள் மாமனார் உங்கள் பொண்ணுக்கு கொடுத்து, அவங்க உங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு கொடுத்து, எப்படியோ வகையில் ஒரு 3 ஏக்கரா வந்துருச்சு. கேரளாக்குள்ளே 3 ஏக்கரா வந்து அங்கே நம்ம என்ன போகிறோம் ஐயா, மெயினில் இருக்கியா 3 கோடியா என்னடா சொல்கிறீங்க? திடீர் அதிர்ஷ்டம். இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சும்மா, நான் முயற்சி பண்ணவே இல்லை, எங்கேயோ போக வேண்டியது. திடீர்னு சில பேர் குலுக்கல் முறையெல்லாம் விடும் இடம். குலுக்கல் முறையில் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி உழுந்து ஜெயிச்சவரை நிறைய பேர் இருக்கான். நானே எதிர்பார்க்கல சார் அப்படிங்கிற மாதிரிலாம். நான் சும்மா அந்த மாலுக்கு போயிருந்தேன், நாங்கள் போயிட்டு ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு திரும்பி வந்துட்டோம். அங்கே போய் எழுதி போட்டோம் சீட்டு, அதில் பார்த்தா கார் விழுந்துருச்சு எங்களுக்கு. அந்த மாதிரிலாம் வாழ்க்கையினுடைய சொத்து சேரணும்னு குரு முடிவு பண்ணிட்டாருன்னா, கஜினி படத்தில் வர மாதிரி தான் சூர்யா என்ன பண்ணுறார், அவளுக்கு எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீரியடில் கொடுப்பாரு. அப்புறம் அந்த ஃப்ளாட் அவங்களுக்கு போய் சேரும். அந்த பொண்ணு நினச்சிக்குவோம் அது ஏதோ ஒரு பரிசு போட்டியில் வந்துருச்சுன்னு. இது குருவோட கேம். குரு கொடுக்குறார், அது ஒரு மூலியமாக கொடுப்பார். பரிசு வந்த மாதிரி, லாட்ரி விழுந்த மாதிரி 5 பார்த்துறார். 7 பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு 7 பார்க்கும்போது ஒரே தூக்கி அமெரிக்காவில் குறைச்சிருவார். நான் அடித்த மணி யாருக்கு கெட்டுச்சோ இல்லையோ, அமெரிக்காக்காரனுக்கு கெட்டுச்சுடா, டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி பிச்சோ, அதெல்லாம் இப்போ தான் நடக்கும். காரணம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவே பார்த்துட்டார். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கல்யாணம் நடந்துடும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு தபஸில் இருப்பீங்க, நித்திய பிரம்மச்சாரின்னு இருப்பீங்க. உங்கள் பிரம்மச்சரிய விரதமெல்லாம் கலைய போகுது. சில பேர் எனக்கு கிடைச்சா டீ டோட்டலர் கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உட்காந்துருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் 7 பார்த்து ஒரு டீ டோட்டலரை கொண்டாந்து நிறுத்திண்டா, போ கல்யாணம் பண்ணிக்கோ, போ, ஜாலியாக இருப்போ, நான் நல்லா இருக்கும் போதே, என் மூடு கரெக்டாக இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தையும் கொடுத்துட்டு வீடும் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தையும் கொடுத்துட்டு வீடும் கொடுத்துட்டு போயிடுவார், வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். அடுத்து 9 பார்க்குறார். 9 பார்க்கும்போது அங்கே சனி இருக்கார், அஷ்டம சனி. இந்த ஆள் உங்களை படுத்தின பாடு மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றும் படுத்திருக்க மாட்டான். அதை குரு பார்த்துடுறார். குரு பார்த்து அஷ்டம சனியை, ஒரு குழந்தை வாசலில் விளையாடுறதுக்கு ஆவியா ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க, அந்த குழந்தை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சனியை அப்படி பார்ப்பார் குரு. என்னப்பா அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை சும்மாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் கடகராசிக்காரனை டச் பண்ணக்கூடாது, ஹீஸ் மை பாய் அப்படிங்கிற மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்படி இந்த ஒரு வருஷமும் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் கடகராசிக்காரர்கள் என்ன வேணால் செய்யலாம். சும்மா யாரையாவது கூப்பிட்டீங்க வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தைரியத்தையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டண்ட்டே பண்ணால் கூட இந்த நிமிஷம் நான் பேப்பரை போட்டு போனால் அடுத்த 1 ஹவரில் வேறு வேலை நினச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுவோம் கடகராசிக்காரர்கள். பிரமாதம் சார். இவ்வளவு நன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் குரு பகவானினுடைய ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் வந்து இவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இந்த 2026 கடகராசிக்காரர்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? எதில் கவனமாக இருக்கணும்னா, 2ஆம் இடத்து கேதுவில் கவனமாக இருக்கணும். இந்த கேது டிசம்பர் 6 தான் உடம்புக்கு வரார், அதாவது கடகத்துக்கே வரார். அடுத்த 2027 நீங்கள் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்துக்கு போயிடுவீங்க, லெவலப் போயிடுவீங்க. அப்போது புஷ்பா 1லேருந்து புஷ்பா 2க்கு போயிடுவீங்க. நீங்கள் ஹெலிகாப்டரில் போக ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்த வருஷம்லாம். அது விட்டுருங்க. இப்போ என்னன்னு பார்ப்போம். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உணவே விஷமாகும். பர்கர் சாப்பிட்றவங்க, பீஸா சாப்பிட்றவங்க எல்லாம் கீழே போட்டுருங்க, தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இயற்கை உணவுகளாக சாப்பிடுங்க. உணவே விஷமாகும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வயிற்றில் பிரச்சனை இருக்குது சார், இண்டஸ்டைனில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எதை சாப்பிட்டாலும் வந்து செரிக்க மாட்டேங்குது, தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய வாக்கிங் போகணும். 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது உணவை விஷமா. சார், இந்த 2026 வெற்றி வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுன்னா அது என்ன வழிபாடு? இவங்களை ஒரே டார்ச்சர் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா 8ஆம் இடத்து ராகுவா மட்டும்தான் இருப்பான். 8ஆம் இடத்து ராகு வண்டியில் போகும்போது தள்ளி விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி விடுவான். ஏன்னா 8ஆம் இடத்து ராகு. 8ஆம் இடத்து ராகுவுக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க திருவேற்காடு போய் கருமாரியம்மனை பார்க்கலாம். சவுத் சைடு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், கும்பகோணத்தில் இருக்க திருநாகேஸ்வரம் போகலாம். இதெல்லாம் சென்று வழிபட ராகுவுடைய அருட்கடாட்சம்
கிடைக்கும். ஆனால் கடகராசிக்காரர்கள் சும்மா இருங்க, பணம் வரும். நீங்கள் சும்மாவே இருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் உங்களை ரொம்ப படுத்திட்டதா கில்ட்டி காம்ப்ளெக்ஸ், எப்படி ராம்ஜிக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி குருவுக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சனிக்கு ஒரு கில்ட்டி பாவம் ரொம்ப படுத்திட்டோம், நல்லாடுறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். சார் 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா அவங்களுடைய புலம்பல்களை எல்லாம் கேட்க முடியல, எப்படா எனக்கு ஒரு வழி கொடுப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. 2026 பிறக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் சிம்மராசிக்காரர்கள் வராங்க. என்ன பெரிய விஷயம்? நமக்கு 2-3 பேர் நம்ம லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சிம்மராசிக்காரங்க. இந்த இருக்காம பாருங்க, இந்த அஷ்டம சனி, இவன் எங்கே போனாலும் யார் வீட்டுக்கே வரான், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான். இது ஒரு அஷ்டம சனி. இவர் மிஸ்டர் ராகு பகவான், இவர் 7ஆம் இடத்துலேருந்து உயிரை வாங்குறார். ஓகே, இந்த பக்கம் மிஸ்டர் குரு பகவான் 11ல் இருக்கார். 5 11ல். 5ன்னா யோகாதிபதி, 11ங்கிறது லாபஸ்தானம். யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் ஒரு 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 ஹைட்டுக்கு வந்துடுவீங்க. ஒரு இடத்துக்கு வந்தப்புறம் இந்த ஜூனுக்கு அப்புறம் நடக்கிறத மிச்சம் இருக்கிறத சும்மா ஃபன் பண்ணுங்கள். அடுத்த 6 மாதம் நீங்கள் பெருசாக ஒர்க் பண்ண வேண்டாம், நிர்வாகத்தை சும்மா நடத்தினா போதும். என்னப்பா கம்பெனிலாம் கரெக்டாக விடுதா, ஓகேப்பா அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். ஆனால் கம்பெனிக்காக பாடுபடுறது, கஷ்டப்படுறது, உழைச்சி மேலே வர்றது, இதெல்லாம் ஜூன் வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். ஏனென்றால் 5 குரு பகவான் 11ல் இருக்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு தான் யோகாதிபதியே. அவரே 11ஆம் இடமாகப்பட்ட உபதயஸ்தானத்தில் இருந்த 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறார். இந்த 3ஆம் இடம் 3-10 சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அவனுடைய வீட்டை பார்க்குறாங்க. அப்போ சகோதர பாவங்கள்லாம் சேர்த்து வச்சிருவார். முயற்சிகளில் வெற்றியை தருகிறார் காவ்யா. உலகத்தில் என்ன ஒரு பிளெஸ்ஸிங், உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இந்த உலகத்தில் என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும், அதெல்லாம் சின்ன சின்ன பிளெஸ்ஸிங். காரணம் என்னென்னா, பணம் தீர்ந்து போனால் அந்த பிளெஸ்ஸிங் தீர்ந்து போயிடும். ஆனால் குரு தர பெரிய பிளெஸ்ஸிங்கே உன் முயற்சியில் வெற்றி அடைவாய் அப்படிங்கிறது தான் பெரிய பிளெஸ்ஸிங். முயற்சியில் வெற்றி அடைவேன்னா அப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைவீங்க. ஆமாம், அப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனி மேலே வெற்றி அடைவாய், நீ என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடைவாய். இது வந்து பெரிய வரம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, 3ஆம் இடம்லாம் வேஸ்ட்டாக போச்சு குரு பார்வைன்னு நினைக்கிறாங்க. நோ, இட் இஸ் நாட் எ வேஸ்ட் ஒன். அந்த முயற்சிங்கிறது இருந்தால் தான் அறுவடைங்கிறது ஒன்று வரும். இந்த 3ஐ பார்க்குறேன். அடுத்து இந்த குரு பகவான் 11ல் இருந்து 7ஆம் பார்வையாக 5 பார்க்குறார். இந்த 5ங்கிறது வழக்கம் போல் நீங்கள் பாருங்கள் காவியா, எல்லா ராசிக்கும் சொத்து குழந்தை டச் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா அதுதான் குரு. ஏன்னா குரு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபினான்ஸ் இன்சார்ஜ். ஒரு ஜாதகத்துக்கு ஃபினான்ஸ் யாருன்னா குரு தான். அந்த குரு 5, 7, 9 பார்க்கும்போது தரார் அதெல்லாம். ஸோ அந்த ஃபினான்ஸ் இன்சார்ஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா சொத்து வாங்கி தரார். 5 பார்க்கும்போது குழந்தை கொடுத்துட்றார். அப்போது புத்திரஸ்தானம் 5ங்கிறது இறை அருள். அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குலதெய்வ சாபங்கள், பூர்வ ஜென்ம சாபங்கள், ஸ்திரீ சாபம்னு சொல்கிறாங்க சார், கல்யாணமே ஆகலை, பித்ருதோஷம்னு சொல்கிறாங்க சார், அது சொல்கிறாங்க, இதை சொல்கிறேன், எதை வேணால் சொல்லிட்டு போட்டோம். குரு பார்த்தாச்சு, என்னப்பா உனக்கு ப்ராப்ளம், செட்டில்டு, குருவே பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி 5 பார்த்துடுறாரு. அப்போது யோகங்கள் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம். இப்போ நம்ம கேட்கும் போது என்ன சொல்லுவோம், கல்யாணம் ஆகுதா, குரு பலம் வந்தாச்சா, நம்ம என்ன கேட்போம் சொல்லுங்கள், குழந்தை பிறக்க குரு பலம் வந்தாச்சா, பெரிய காரியம் குரு பலம் இருக்கா, ஒரு ஹோரை பார்த்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், குரு பலம் இருக்கா. அப்போ அந்த குரு பலம் அத்தனை முக்கியமானது. குரு 5ஐ பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த யோகங்களை தந்துடுறார். அப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணலாம். அப்போது வேறு என்னெல்லாம் செய்யலாம், அதிர்ஷ்டத்தை படம் எடுக்கலாம். அப்போ நான் அதிர்ஷ்டத்தை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டு பண்ணலாம். நீங்கள் எதை பண்ணாலும் வெற்றி, அதான் முயற்சி வெற்றின்றாரு. அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறார், 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறார். இந்த ராகு 7ஆம் இடத்து ராகு. சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வண்டி அப்படி தள்ளினீங்கன்னா என்ன ஆகும், நேராக இப்படி இங்கே கட் பண்ணுறீங்க, அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா அமெரிக்கா, அப்படி போய் அங்கே இறங்கலாம். அடடா, ஈஃபில் டவர் பக்கத்துலேருந்து ஃப்ரான்ஸில் ஃபோட்டோ எடுக்கலாம். காரணம் என்ன, 7ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்குறாருங்க. ராகு தான் வெளிநாட்டு கடவுள். அந்த வெளிநாட்டு கடவுளை குரு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு, எங்கே போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவார். ஏன்னா இப்போ தான் இந்தியாவில் இருந்த மாதிரி இருந்தது, இங்கே வந்துட்டோமே, ஆனால் ஃப்ரான்ஸில் என்னப்பா டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு லெவலில் டெவலப் ஆகிடுவீங்க. காரணம் என்ன, யாராவது கேட்கும் போது கூட உங்கள் பையன் எங்கே இருக்கான், என் பையன் இப்போ தான் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வீடு அந்த குடும்ப சூழலே மாறிடும். அப்போ நம்ம பசங்க எல்லாம் வந்து அங்கே வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அதெல்லாம் ஏற்படும். இப்போது என்னென்னா, இந்த குரு 7 பார்க்குறேன். இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் ஜூன் 12க்கு வரார் குரு. 12ல் குரு வரும்பொழுது விரயத்தை கொடுக்குறார், சுப விரயங்களை தருகிறார். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, யாராவே நம்ம பேரை போட்டு போஸ்ட் ஒட்டியிருக்கான்,
இந்த கல்யாணத்துக்கு வேறு நம்மளை தலைமை ஏற்பு. ஆமாம், யார் நம்ம டீம் தானே, அவன் ஒரு 10,000 கொடுத்துனா மொய் வச்சுட்டு வந்துடலாம். யாருன்னே தெரியாதவனுக்கெல்லாம் மொய் வைக்கிறேன்ப்பா, ஊருக்குள்ளே பெரியாள்னா அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சும்மாவே நீங்கள் ஒரு இந்த படத்துக்காக அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் தேவையில்லாத செலவு நிறையா போகும், அதெல்லாம் பண்ணுவீங்க. 12ஆம் இடம் என்பது அதை குரு பகவான் 12க்கு வந்துட்டு 12ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக இந்த வருஷமே ரொம்ப பிரமாதமான வருஷமாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, இந்த 12ஆம் இடத்து சுபவிரயத்தை தருகின்ற குரு 8 பார்த்துறாரு, அஷ்டம சனியை பார்க்குறாரு. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் லெவல் 1 காவியா. ஜூன் வரைக்கும் குரு இவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொன்னதெல்லாம் லெவல் 1. லெவல் 2 இனிமேல் தான் இருக்குது. அது என்ன லெவல் 2? லெவல் 3 வரைக்கும் இருக்கு. அது என்ன லெவல் 2 லெவல் 3? லெவல் 2 மிஸ்டர் அஷ்டம சனி. நான் சொல்லுவாங்கல்ல, காத்தடிக்க போனேன், உப்பு விற்க போனேன், காத்தடிச்சது, மழை இது போனேன். சொல்லுவாங்கள்ல, மாவு விற்க போனேன், காத்தடிச்சது, உப்பு வைக்க போனேன், மழை பெஞ்சுது. இது எல்லா ஹடுலையும் சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் வேலைன்னா ஒரு சேர் போட்டு இப்படி உட்காந்துப்பார். ஓடி வருவீங்க, ஒரு கட்டை தூக்கி போடுவார், அது ஜம்ப் பண்ணும். இந்த டெம்பிள் ரன் வர மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒரு கட்டை தூக்கி போடுவார். அந்த மாதிரி ஏன்டா இப்படி என்ன ஓட விடுறா, ஜம்ப் பண்ணி பழகுங்க. அவர் தருவது பரீட்சை என்றாலும் தொடர்ந்த தடைகளை கொடுத்துட்டே இருப்பார். இந்த 8ஆம் இடத்து சனி, என்னால் முடியலப்பா, நான் எங்கே போனாலும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் இதுதான் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அடுத்த ஒரு 1.5 வருஷம். ஆனால் குரு பார்த்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணாலும் சிம்மராசிக்கு ஜென்ம எதிரி சனி என்பதால் அந்த சனி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். இதெல்லாம் கூட ஒரு கேஸ் கிடையாது. லெவல் 3 சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் கூட கேஸ் கிடையாது. 7ஆம் இடத்து ராகு, பழைய எக்ஸு இவங்கள்ட்டலாம் மெசேஜ் வரும். நமக்கு ஒய்ஃப் கையில் ஃபோன் இருக்கும், அப்போ தான் மெசேஜ் வரும், ஹாய் டியர், குட் மார்னிங். குட் மார்னிங்னே அனுப்பலாம்ல, அது என்ன ஹாய் டியர்? அது பொறுமையாக ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜில் அனுப்பிச்சாங்க ஹாய் டியர்னு. ஆனால் நம்ம ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, டியர் ஆம்ல, டியரு யார் அந்த டியரு? ஐயோ, 7ஆம் இடத்து ராகு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே. 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார், தேவையில்லாத கெட்ட பேர், சம்பந்தம் இல்லாதவங்க கூடலாம் சேர்த்து வச்சு பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசவே கூடாது, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது. இதுதான் பெரிய சேலஞ்சே. இந்த வருடம் நீங்கள் சந்திக்க போகிற இதெல்லாம் கூட ஒரு விஷயம் இல்லை. கம்பெனி இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு டெவலப் ஆகிட்டு போகுது. ஆனால் 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார், பேரை கெடுத்து விட்டுருவார். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அதீத கவனமாக 2026 சிம்மராசிக்காரங்க இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்னது? அதான் 7ஆம் இடத்து ராகு. இவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசவே கூடாது, பழகவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, இவர்கள் அதுவும் ஒரே எம்ப்ளாயர், ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதை. அஃபிஷியலாக பேசணும், அஃபிஷியலாக நடந்துக்கணும். சார், இந்த 2026 சிம்மராசிக்காரங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம், இதுக்கு மேலேயும் வேணாம், ஏதாவது ஒரு இறை வழிபாடு சொல்லுங்கள், நாங்கள் அதை பிடிச்சி எங்கள் வாழ்க்கையில் மேலே வந்துக்கிறோம்னு சொன்னால் அது என்ன வழிபாடு? 2 பேர் சொல்லணும். இவர்களுக்கு ஒரு ஸ்டெராய்டு பத்தாது, இவர்களுக்கு ஒரு விட்டமின், ஒரு என்ன சொல்கிறது, ஆன்டிபயாட்டிக், அந்த மாதிரி 2-3 மாத்திரை எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த பக்கம் அஷ்டம சனிக்கு சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சலூர் பக்கத்தில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, அல்லது திருநள்ளாறு போங்க, சனியையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் சென்னையில் இருக்கிறவங்க குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போனீங்கன்னா அந்த சிவனுடைய உடம்பே பாம்பு உடம்பாக இருக்கும், அதை போய் பாருங்கள். அல்லது திருநாகேஸ்வரம் போங்க, திருப்பாம்புபுரம் அங்கே போங்க, அங்கே போயிட்டு வர்றது நல்லது. ஒரே சனிக்கிழமை தான், சனிக்கிழமை காலைல சனியை பார்க்குறீங்க, ஈவினிங் ராகுவை பார்க்குறீங்க, ஹாப்பியாக வரீங்க. ஸோ வீக்கெண்டில் வேறு எதுவும் பிளான் பண்ணாதீங்க. சனிக்கிழமை சனி டே அல்லது ராகு டே அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. சரி, 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடத்தில் அவங்க சந்திக்க போகிற 2 பிரதான விஷயங்களை மட்டும் அவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, காதல் வரப்போகிறது, வள்ளி வரப்போரா, அந்த மாதிரிலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அமெரிக்காவில் இருந்த வள்ளியை கூட்டு வந்து நம்ம ஊர் ஆட்டியாம்பட்டி கூட்டு வந்துட்டார். அந்த மாதிரி 7ஆம் இடத்து சனி பகவான் இதெல்லாம் பண்ணுவார். ஸோ பிரிந்த காதல் சேருவது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சனியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குரு ஏதோ பண்ண போகிறான், அது அப்புறம் சொல்கிற விடுங்க. 7ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், பிரிந்த காதலை சேர்த்துக்கிறார். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். அப்போ 7ஆம் இடத்து சனி பகவான் பிரிஞ்ச காதலை பழைய சம்பவங்கள்லாம் நினைவூட்டி சரி போ, உனக்கு ராகுல் தான் சரியான ஜோடி அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுறார். அந்த மாதிரிலாம் பண்ணுறார். அப்போது அந்த 7ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், 7ஆம் பார்வையாக உடம்பை பார்த்துடுறார், 10ஆம் பார்வையாக 4 பார்த்துடுறார். 4 பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஆஃப்டர் ஜூன் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆஃப்டர் ஜூனா, அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ ஜனவரி வர இருங்க, வரேன், அங்கே தான் ட்ரபிள். நம்ம 4 பேர் சேர்ந்து வண்டியை தள்ளணும். இப்போ 1ஆம் தேதி, அது அப்புறம் பேசுவோம். ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும். சும்மா சாதாரண ப்ரமோஷன் இல்லைங்க, சூப்பர் ப்ரமோஷன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்,
சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 4ஆம் இடத்தை பார்க்குறார். எந்த டீமுக்கு என்னை வந்து டீம் மெம்பராக வச்சுருந்தியோ அதே டீமுக்கு டீம் லீடர் ஆக்கிட்டாங்களே, அதான்டா சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி தூக்கி மேலே வச்சுருவார். 4ஆம் இடத்தை பார்த்துறாரு. வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி என்ன கேட்டேன்னு தந்துடுவார். கன்னிராசிக்காரர்கள் பிரமாதம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, விசேஷம் அப்படின்னா, இந்த சனி 7ல் இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. நான் வீட்டில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் வீட்டில் அப்ரூவல் வாங்கி ப்ரிப்பேர்டு பை மட்டும்தான் இவங்க, செக்குடு பை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அப்ரூவ்டு பை நம்ம அப்பா, ஆல் சைன் அவரே வாங்கி கொடுத்துருவார். சனி பகவானே முன்னின்று வாங்கி கொடுப்பார். அதுக்கப்புறம் அடுத்ததாக இதெல்லாம் பண்ணுறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தை ஆரம்பிக்கும் போதே யார் முகத்தை பார்த்து ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பாஸ் முகத்தை பார்த்துட்டு தான் ஆரம்பி. ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் பாஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிகிட்டே ஆரம்பிங்க. ஐயா ஹாப்பி நியூ இயர் ஐயா, நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சாமி, இந்த 6 மாதம் வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே இருங்கப்பா. ஐபிசியில் சொல்லியிருக்காங்க, வேலை போயிட்டு இருக்காங்க, நான் பாட்டுக்கு ஏதோ கண்ணு தெரியாமல் அப்படி வாழ்ந்துட்டு போயிடுறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அமைதியாக அது மாதிரி சாதுக்கள் நினச்சி என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாது ஆயிடணும் கம்பெனியில். அப்போது சம்பவம் செய்யும் வேலையெல்லாம் 5-6 மாதம் ஒத்தி போடு, அந்த மாதிரி ஜூன் வரைக்கும் கம்பெனியில் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நம்ம எந்த விழாக்களுக்கும் போகக்கூடாது, எந்த விருந்துகளுக்கும் போகக்கூடாது. எங்கே கூப்பிட்டாலும் அது வந்துங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அப்படின்ட்டு எதுக்குமே கலந்துக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆயிருன்னா நம்மளை கூப்பிட்டு ப்ரெசென்ட் பண்ண விட்ருவாங்க. நம்மளால் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுலேயே தான் தப்பு கண்டுபிடிப்பார். அதனால் எந்த மீட்டிங்க்கும் பெருசாக போகாதீங்க, அமைதியின் வழியில் போயிடுறது நல்லது. அப்போ ஜனவரி 10லே குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச்சயம் வேலை போயிடும். இதுதான் கசப்பான உண்மை, நிச்சயம் வேலை போயிடும். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, துலாத்துக்கு ஆஃப்டர் ஜூன்னு சொல்ல போகிறேன். இவங்களுக்கு பிஃபோர் ஜூனு, அவங்களுக்கு ஆஃப்டர் ஜூனு. இப்போது இந்த வேலை போகுங்கிறத எப்படி, நான் யார் தெரியுமா, நான் தான் வைஸ் பிரசிடென்ட், இருந்துட்டு போங்க, இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை. நான் யார் தெரியுமா, நான் தான் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர், யாராக வேணா இருக்குது. சில பேருக்கு வேலையே போயிடும், அல்லது சில பேருக்கு வேலை போகிறது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. இன்னார்கிட்ட வாங்கினேன், இவ்வளோ காசு வாங்கினேன், இன்னார் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாரு, 1,34,500 ரூபா. இதை வெக்கம் பார்க்காம எண்ணி பார்த்து பண்டில் பண்ணி 1,34,500ன்னு எழுதிட்டு வாங்க. இதில் எந்த வெக்கமும் கிடையாது. உங்களுக்கே எனக்கு என்ன சார் வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய விஷயமா சார், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த அனுமானத்தின் அடிப்படை, அவர் கொடுத்ததை நான் எண்ணி பார்க்காம வச்சுட்டேன் சார், அந்த மாதிரி என்ன சின்ன தவறுகள் கூட நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணாதீங்க. 2வது விஷயம், வேலையில் தேவையில்லாத விஷயங்கள் சமூக வலைதளங்களில். சமீபத்தில் ஒருத்தருக்கு இதனால் பெரிய என்கொயரியே நடந்தது. ஒரே ஒரு சாங்கு, இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது. நம்ம கம்பெனியில் எல்லா மழை பெய்யறப்பையும் நமக்கு கம்பெனி உண்டு, நம்ம கம்பெனிக்கு லீவே இல்லை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பதிவிட்டார். அதுக்காக கூப்பிட்டு இது ஒரு என்கொயரி, எதுக்காக கம்பெனி பேரை கெடுக்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும், ஆனால் சீரியஸ் விஷயம். நம்ம கம்பெனி நம்மளே கிண்டல் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம கம்பெனிக்கு மேலே கோவமே வரும். விளையாட்டு நீங்கள் பண்ணுறது தான் நிர்வாகத்துக்கு அசிங்கம். அப்போது சோஷியல் மீடியாவில் பதிவுகள் போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். முக்கியமாக பாஸ் கூட சண்டை போட்டால் எந்த ஸ்டேட்டஸும் வைக்காதீங்க. அந்த ஆள் ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அது அவருக்கு சொல்கிற மெசேஜ்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது இந்த சிங்கம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை தான் சொல்கிறான், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ஸ்டெப்பும், சார் நீங்கள் சொன்னீங்க சார், நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருங்க. உண்மை என்னவென்றால், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேலையில் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா இருப்பீங்க. 10லே குரு வருது மிகப்பெரிய ஆபத்து. இருந்தாலும் 10ல் இருக்க குரு ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஜனவரியில் தொடங்கி 2ஆம் இடத்தை பார்த்து பணம் தந்துகிட்டே இருப்பார். குருட்டுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அடித்தாலும் வலிக்காமல் அடிப்பார். அந்த மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்த்து பணம் தருகிறார். 4ஆம் இடத்தை குரு பார்த்துறார். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பெரிய கடன் இல்லாமல் ஜூன் வரைக்கும் அப்படி வண்டியை தள்ளி கொண்டு போய் ஓட்டிடுவார். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு வந்து 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இதுக்கு மேலே தான் லைஃபே என்ஜாய் பண்ண போகிறீங்க. காரணம், எந்த குரு 4 கூடையவராக 7 கூடையவராக இருக்கிறாரோ அவர் 11ஆம் இடத்தில் உச்சம் எனும்போது வெளிநாடு போகிற யோகம். எந்த கம்பெனியில் நீங்கள் உங்களை புவர் பர்ஃபார்மர்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் டாப் பர்ஃபார்மர் ஆவீங்க. கண்டிப்பாக. காரணம் என்னென்னா, 4ஆம் இடத்துக்குடையவன், வீடு மாடு மனைலாம் வாங்குவீங்க. இப்போ நிறைய நல்ல விஷயங்கள். ஆஃப்டர் ஜூன் தான் பிரகாசமான வாழ்க்கை. சார், கன்னிராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன? கவனமான விஷயம் வேலை தான். வேலையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜனவரி மாதத்துலேருந்து நேரே போ நேரே வா. கம்பெனி விட்டால் வீடு, வீடு விட்டால் கம்பெனி, வேறு எது யோசிக்கக்கூடாது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, அந்த மாதிரி தான். நண்பர்களே, ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை கன்னிராசிக்காரர்கள் வேலையை தவிர வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சார்.
சரி, 2026ஆம் ஆண்டு அந்த வருடத்தை அவர்களுக்கு சாதகமான வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க கை பிடிச்சிக்க வேண்டிய இறை வழிபாடுன்னா அது என்ன? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குரு பகவானை கடுமையாக வழிபடணும். குரு பகவானை வழிபட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாகும். குரு தான் முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா 10ஆம் இடத்து குரு பகவான் வேலையை பிடுங்கிடுவார். அப்போது குரு பகவானுக்குரிய பிரீத்தி, கொண்டக்கடலை மாலை போடுறது, மஞ்சள் நிற ஆடைகள் குரு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டடாக சித்தர் பீடங்கள் போகிறது, சாதுக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, திருவண்ணாமலையில் இந்த கிரிவலம் போகிற சாதுக்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி தர்றது, அந்த மாதிரியான தன்னால் முடிஞ்ச கைங்கரியங்கள். ஸ்கூல் வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் சார், எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது சார். எவ்வளோக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை காப்பாற்றப்படும். சரி, 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் பெரும்பாலும் சனியவே இவங்க பேக்கெட்டில் போட்டு சுற்றுறாட்கள். காரணம் என்னென்னா 5 கோடி யோகாதிபதியே இவங்களுக்கு சனி தான். சனியே இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், படா தோஸ்த். அப்போது அந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்து ருண ரோக சத்துருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறார். எங்கே சார் தீர்த்து வச்சாங்க? 2025 ஃபுல்லாக வெறும் கடன் தான் வண்டி ஓடுது. சனி எங்கே சனியாக இருந்தார்? அவர் தான் வக்கரமாயிட்டார். இப்போ தான் அவர் நார்மலாக மாறியிருக்கார். இப்போது 6ஆம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார் என்றால், துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் இதுலேருந்து விடுதலை தரார். பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க சார், ஒரு நிம்மதியே இல்லை கம்பெனிக்கு போனால் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்லாயிருக்கும். இந்த 9ஆம் இடம் என்ன சொல்கிறது, ஓடிப்போனவனுக்கு 9இல் குரும்பாங்க. ஓடிப்போனவனுக்கு 9இல் குருன்னா என்ன அர்த்தம்னா, குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் என்று அர்த்தம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு. இந்த பக்கம் குரு 9இல் இருக்கார், இந்த பக்கம் சனி 6இல் இருக்கார். 6இல் இருக்கிறது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 6இல் இருக்கிற சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. ஜோதிட சாஸ்திரத்திலே காவியா ஒரு வரி உண்டு. என்னென்னா, 3 கூடியவன் 6ஓட, 6 கூடியவன் 8ஓட, 8 கூடியவன் 12ஓட தனக்குள் தான் தொடர்பு பட்டிருந்தால் அதை விபரீத ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். குரு பகவான், இந்த சனி பகவான் 6இல் மறைஞ்சு 3ஆம் பார்வையாக 8 கனெக்டிவிட்டி, 8ஓட கனெக்ட் ஆகிறார். இது ஒரு ராஜயோகம். சனி 7ஆம் பார்வையாக 12ஓட கனெக்ட் ஆகிறார். இது ஒரு யோகம். சனி 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறார். இது ஒரு யோகம். அப்போ 3, 6, 8, 12 வந்துருச்சு. அப்போது இந்த உலகம் உங்களுக்கு புதையலை தர தயாராக இருக்கிறது. இந்த கடல் அள்ளி கொண்டு போக சொல்லுகிறது, என்ன வேணால் எடுத்துகிட்டு போங்கன்னு. நீங்கள் மீன்பிடிக்க வேண்டும், அவ்வளவுதான். நாம் மீன்பிடிக்க தயாரானால் கடல் முழுவதும் மீன்கள். அந்த சிந்தனைக்கு நீங்கள் வரணும். நான் வேலை செய்ய தயாராகணும். ஜூன் மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுமோ பண்ணுங்க, இறங்கி விளையாடலாம். இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ் வந்தாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் பிக் ஃபிஷ்ஷஸ். அப்போது இந்த ஜூன் மாதம் வரைக்கும் என்னென்ன பிஸ்னஸில் சம்பாதிக்க முடியுமோ, இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்த முடியுமோ, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆஃப்டர் திஸ் ஜூன் இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலனால் 12ஆம் இடத்தை சனி பார்த்துடுறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? சுப விரயங்கள் ஏற்படுகிறது, அசுப விரயங்கள் குறைகிறது, முயற்சியில் வெற்றி. முக்கியமாக விமர்சனங்களில் இந்த நிறைய பேரோட பிரச்சனையே என்னென்னா விமர்சனம். என்ன பண்ணாலும் விமர்சனம். இவங்க ஒரு வேலையும் பண்ணலைனாலும் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பானுங்க. என்ன பெரிய பர்ஃபார்மன்ஸு, நம்ம பார்க்காத பர்ஃபார்மன்ஸா, என்ன பெருசாக பேசிட்டாங்க, நம்ம பார்க்காததா, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்கள்ட்ட உங்களுக்கு எங்கே போனாலும் விடுதலையே கிடையாது. நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அவன் இதே தான் சொல்லுவான். என் ஆஃபீஸில் எவனா போட்டு கொடுத்துட்டே இருக்கேன் சார். அவன் பாருங்க சார், வேலைக்கு வருதே போட்டு கொடுக்குதா சார் வரான். டெய்லி கம்பெனி 8:30 மணிக்கு மூடிட்டு ஷட்டர்லாம் இழுத்து பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போவேன் சார். அதை ஒன்றும் சொல்ல மாட்டான். காலையில் 9 மணிக்கு ஒரு நாள் லேட்டாக 9:30 வந்துட்டேன், அது நோட்டீஸ் போர்டில் போட்டு ஒட்டியிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி. இங்கே குறை சொல்வதற்கு தான் ஆட்கள் இருப்பார்களே தவிர நிறை சொல்ல யாரும் இல்லை. அப்போ 6ஆம் இடத்து சனி பகவான் நிறை சொல்ல வைப்பார். பரவாயில்லையே கலக்குறீங்களே, நீங்கள் தான் இங்கே பில்லர் அப்படின்லாம் சொல்ல வைப்பார். இது கூட ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா 9ஆம் இடத்து குரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடம் தான். அந்த குரு 9இல் இருந்து ஃபஸ்ட்டு உங்களை உடம்பை தான் பார்க்குறார், அடுத்து 3 பார்க்குறார், அடுத்து 6 பார்க்குறார், 5 பார்க்குறார். இதெல்லாம் இந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் இந்த 9ஆம் இடத்து குரு பொண்ணும் பொருளும் செல்வமும் அள்ளி 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 தருகிறார். எடுத்து போட்டுக்கோங்க. ஆஃப்டர் திஸ் ஜூன் லெவல் 2க்கு போகிறீங்க. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னா லெவல் 2னா என்னென்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னிராசிக்காரர்களுக்கு சொன்னதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கேம் எல்லாம் ஜூன் 1க்கு அப்புறம் இவ்வளோ நேரம் ஃப்ளைட்டு வானத்தில் பறந்துட்டு இருந்தது, அப்படியே ரெக்கையை மடக்கி சேரோட்டாவை ஓட்ட வேண்டியதுதான். ஏன்னா ஜூன்லேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் அமைதியாக இருக்கணும்.
வேறு எது இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய அகலக்கால் உங்களை நாங்கள் வந்து ஒசூருக்கு மாற்றிருக்காங்க சென்னையிலேருந்து, சாமி சரணம் எனக்கு வேணாம். என்னப்பா இங்கே போகிறதுக்கு கூட பயப்படுறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தெரிஞ்ச என்விரான்மெண்ட்டில் தெரிஞ்ச ஆளுகளோடு இருக்கும் போதே எனக்கு வேலை போயிருமான்னு பயமாக இருக்குது. புது ஆள்கிட்ட போய் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் எனக்கு காட்டுறதுக்குள்ளே என்னை தூக்கிட்டாங்கன்னா எதையும் அப்படி யோசிங்க. எனக்கு கனடாவில் வேலை கிடச்சிருக்கு, அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு. அவங்க வேலைக்காக கூப்பிடல, உங்களை கமான்னு கூப்பிடுறது எதுக்காகன்னா உங்களுக்கு இருக்கிற வேலையை பிடுங்கிறதுக்கு தான். இது ஒரு சாமர்த்தியமான ஒரு குரு என்ன பண்ணுற ஒரு ஆசையை கட்டி கூப்பிடுறாரு, வரியா கனடா வரியா, நீ கனடாவுக்கு கூப்பிடல என்ன கூப்பிட்டு போய் பள்ளத்தில் தள்ளி விட தான் கூப்பிடுற, நம்பாதீங்க. அப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஜூனுக்கு அப்புறம் எங்கேயாவது எந்த ஆஃபர் வந்தாலும் எதாக இருந்தாலும் 2027 ஜூனுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்பது தீர்க்கமாக இருங்கள். கண்டிப்பாக ஒன்றும் ஆயிர போகிறதில்ல, ஒரு வருஷத்தில் உலகம் இன்னும் அழிஞ்சிட போகிறதில்ல. 2027 கனடாவுக்கு போய்க்கலாம். இப்போ ஒன்றும் அர்ஜென்ட்டில். ஒருவேளை அப்படி ஆசை இருந்தால் ஜூனுக்கு முன்னாடியே போயிருங்க, ஜூனுக்கு அப்புறம் போகாதீங்க. இதுதான் இருக்கிற பெரிய சேலஞ்சு. ஆனால் காவியா இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, இவங்க பண்ண புண்ணியம் வேலையே போனாலும் ஆஃப்டர் ஜூன் இவங்க வசதியாக இருப்பாங்க. அது எப்படின்னா, குரு இவங்களுக்கு 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2 பார்க்கும்போது இப்போ தான் இவங்களுக்கு பணமே வரும். என்ன வேலை இல்லைங்கிறீங்க, பணம் இருக்குங்கிறீங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். நான் பிறந்ததுலேருந்து இந்த வேலையை நம்பி தான் பிறந்தேனா, ஏன் எனக்கு வேறு வெளியே பணம் கொடுத்துருந்தா அதெல்லாம் வராதா, இல்லை எங்கள் அப்பா அம்மா பணம் தர மாட்டாங்களா? 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பணம் வரும். 4 பார்க்குறாரு, கார் இப்போ தான் போய் கார் வாங்குவீங்க, லேண்ட் வாங்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த ஒரு வருடம் ஒரு வித்தியாசமான வருடம் 2026. செல்வ செழிப்பு நல்லாயிருக்கும், புதிய ஏற்றம் புதிய மாற்றம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஆஃப்டர் ஜூன் வேலை போகிறதும் கன்ஃபார்மாக நடக்கும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக வேலையை தக்க வைக்கிறதுல, இப்போ விசா கான்ட்ராக்ட் ரினிவல் பீரியடு இதெல்லாம் பரமஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக சார். சார் 2026 துலாம் ராசிக்காரங்க இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? எந்தெந்த விஷயம்னா முக்கியமாக ஜாபில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஃப்டர் ஜூன். இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் விமர்சனங்கள், எதிரிகள், மறைமுக எதிரிகள், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை யாராவது கொசிப்ஸ், முக்கியமாக உங்கள் வேலையை கிண்டல் பண்ண விடாதீங்க. உனக்கு என்னப்பா ஆன் டியூட்டி ஜாலியாக சுற்றிட்டு வர எல்லாம் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா கஷ்டம், உங்கள் வேலையை பற்றி நான் எதாவது பேசுனேன்னா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணுங்க. ஏன்னா வேலையை விமர்சனம் பண்ணுறது அது அப்படி பெருகி 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 இவர் ஆன் டியூட்டி போகிறதே சும்மா தான் போகிறாருங்கிற மாதிரி ஒரு பேராக்கிடுவாங்க. யாரும் உங்கள் வேலை விமர்சனம் செய்யாமல் இருக்க விடுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். 5ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக ஐயுஐ பண்ண தான் விடுவார், ஐவிஎஃப் பண்ண தான் விடுவார். அதனால் முக்கியமான விஷயமாக என்னென்னா, துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பு சிகிச்சைகள் எடுத்துக்கொள்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணுவார். அந்த சிறப்பு சிகிச்சை, டெஸ்ட் டியூப் பேபி போன்ற விஷயங்களை தான் இன்சிஸ்ட் பண்ணுவார். ஆகையினால அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி இப்போ அப்படின்னா என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன 6ஆவது மாதம் 7ஆவது மாதம்னா அவங்க வாக்கிங் போகணும். அந்த மாதிரி நேச்சுரல் பேபி கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் அவர்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? ஒரே வழிபாடு, குரு வழிபாடு தான். அதே மாதிரி நான் குருவை பிடிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும். திட்டை போட சொல்லுங்கள், திட்டை போகலாம். அதே மாதிரி குரு பகவானுக்கு வந்து சித்தர்கள் பீடம், இப்போ சென்னையில் பாம்பன் சுவாமிகள் பௌர்ணமி அன்னைக்கு பாம்பன் சுவாமிகளை போய் பார்க்கணும். அதே மாதிரி திருபுவனையில் படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் வழிபடலாம். குரு பகவானுக்கு இந்த சித்தர்கள்னால் ரொம்ப பிரியம். இப்போ ரமண மகரிஷி மாதிரியான ஆலயங்கள், யாரெல்லாம் சித்தர் பீடங்களோ தேடி 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 சித்தர் பீடங்களாக செல்ல செல்ல இந்த பிரச்சனைகள் தன்னால் சரியாகும். உங்களுடைய இதயத்தின் இடப்பக்கம் இடம் பிடித்து அமர்ந்திருக்கின்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். காரணம், உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் படாத கஷ்டம் இல்லை. எப்படி கடகராசிக்காரர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல விருச்சிக ராசிக்காரர்கள். கஷ்டப்படுறதில்ல. காரணம் என்னென்னா, 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, அந்த சனி இந்த சனி எல்லாம் இவங்களை வச்சு தான் காட் டெஸ்டிங் பண்ணுவார். இந்த டெஸ்டிமோனியல் ஓகேன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு இவங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவார். எப்படி இந்த மருந்துகள்லாம் போட்டு பார்ப்பாங்க, அந்த மாதிரி சனி வந்தால் ஃபஸ்ட்டு இவங்களை ட்ரையல் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் சார் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பரிசோதனை எளியாகவே எங்களை வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி தான். அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம்னா அது 2026 மட்டுமே என்பதில் மிகையல்ல. அதுவும் ஜூனுக்கு அப்புறம் 9ஆம் இடத்தில் குரு வருகிறார். சாதாரணமாக வரல, சாதாரண குருவும் அல்ல, உச்சம் பெற்ற குரு. 12 ராசிகளிலே காவியா இந்த கடகத்தில் குரு உச்சம் பெறுவது மிகச்சிறப்பு. ஏன்னா குரு வந்து குருவே உச்சம்னா வேற பேசவே தேவையில்லை. அப்போது குரு உச்சமாகின்ற ஒரு இவங்களுக்கு 9ஆம் இடமாக அமைஞ்சிருது. இதுதான் இவங்க வாங்கிட்டு வந்த வரம். ஓடிப்போனவருக்கு 9ஆம் வீட்டில் குரு, அதெல்லாம்
இப்போ 9ஆம் இடத்து குரு என்ன தருகிறார்னா, உச்சம் பெற்ற குரு பகவான் இவர்களுக்கு அள்ளித்தர போகிறார். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி. பாரதி சொன்ன மாதிரி 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது இருக்கிற லைஃப் அப்படி மாற்றிடுறார். இது வரைக்கும் நான் பணத்துக்காக கஷ்டப்பட்டேன், பணம்ங்கிற ஒரு விஷயமே இனிமேல் தேவைப்படாத மாதிரி மாற்றிடுறார். அந்த அளவுக்கு குபேர சம்பத்துக்களை அளித்திருக்கிறார். முக்கியமாக 2, 5 கூடியவராக குரு இருக்கார் இவங்க லைஃப்பில். இப்போ ஜனவரிலேருந்து எடுத்துப்போம், இதுதான் உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம். இப்போ ஜனவரிலேருந்து பார்ப்போம். ஜனவரி மாதம் பிறக்கும் போதே அஷ்டம குருவோடு தான் பிறக்கிறார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அஷ்டம குருவோடு பிறக்கின்ற இவர்கள் பண விஷயத்திற்கு ரொம்ப அளந்தளந்து செலவு பண்ணுற ஒரு டைம் தான் இந்த ஜூன் வரைக்கும். காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு 2 கூடையவனாக குரு தனாதிபதியாக இருக்கிறார், அவர் 8இல் மறைந்து விடுகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பீரியட் இது. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது போய் லாக் ஆகிடுச்சு. நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் சார், ஒரு 1 லட்சம் தான் போட்டேன், அவசரத்துக்காக வச்சுருந்த காசு அது, திடீர்னு டவுன் ஆகிடுச்சு, இப்போ நான் எடுத்த எனக்கு நஷ்டம். அது என்றைக்கு லாபமாகுதோ ஆகலையோ, அட்லீஸ்ட் நார்மலானாவாச்சும் அந்த 1 லட்சம் திருப்பி எடுத்துருவேன். இந்த மாதிரி இவங்க எக்குத்தப்பாக மாட்டிக்கிறதெல்லாம் இந்த பீரியட் தான். எக்குத்தப்பாக மாட்டிக்கிறது, கையில் பணம் இருக்கும் ஆனால் அது எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்த சும்மா பணத்தை பார்த்துக்கலாம், ஆனால் எடுக்க முடியாது இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நடக்கும். 2, 5 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது குழந்தைக்காக நிறைய முயற்சி பண்ணுவாங்க. சில பேர் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸு போன்ற விஷயங்கள்லாம், என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க சார், எனக்கு அது ஃபேவரபுளாக வருமானு தெரில போன்றவைகள்லாம் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்க 5 குடையவர் லாக் ஆகும்போது உங்களுக்கு அன்ஃபேவராக தான் வரும். வெறும் வாய்தாவாகவே ஓடுது சார், அதுக்கு வக்கீல் தான் சாப்பிட்றாங்க போன்ற விஷயங்கள். 2, 5 குடையவர் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. ஸோ சில பேருக்கு வயிறு, பெருங்குடல், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த பீரியடில் வரும். வயிற்றுலேயே பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த ஜூன் வரைக்கும் இவங்க ட்ராவல் ஆவாங்க. ஆனால் இதை காம்பன்சேட் பண்ணுற வகையில் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி நார்மலாக மாறிடுறார், யோகாதிபதியாக அவர் செயல்படுறார். காரணம், அவர் 3, 4 கூடையவர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை மட்டும் இவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா ஜூன் வரைக்கும் சனி இவங்க வாழ்க்கைக்கு வேணுங்க எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஜூன் வரைக்கும். குரு போனால் போட்டோம், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்பா வெளியூர் போனால் என்னப்பா, சித்தப்பா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்னடா வேணும், வா நான் வாங்கி தரேன் பொம்மை அப்படிங்கிற மாதிரி அவரும். ஸோ அந்த இடத்த அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஸோ சனி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறார். இந்த சனி காதலை உண்டாக்குவார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. அப்போது இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை வாழவே இல்லை சார். விருச்சிகராசிக்காரர்கள், நான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தேன். என்னை சுற்றி ஒரே மலைப்பாம்புகளாக இருந்தது. ஒரு பாம்பு தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து என்னை விட்டுட்டாங்க. ஒரு சிங்கத்துடன் ஒரே கூண்டில் தங்க வேண்டிய நிர்பந்தம். இந்த மாதிரிலாம் வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பட்டாம்பூச்சி பிடிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது, இந்த சனி பார்க்கும் பொழுது காதல் வருகிறது. காதல் ஆசை யாரை விட்டதோ, அந்த மாதிரிலாம். உன் கால் தரையில் இல்லை, வெற்றா இன்னொரு தூரம் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரே லவ் பரிசோதனைகள். இந்த ஜூன் வரைக்கும் அப்படி ட்ரிம் பண்ணுவாங்க, அழகாக இருக்கணா அப்படிம்பாங்க. இவங்க தன்னை பியூட்டிஃபை பண்ணிப்பாங்க. காரணம், குரு 7 பார்க்குறார். ராஜுபாய் இவங்க தான். ஸோ அந்த மாதிரிலாம் கிளாஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க. அடுத்து இந்த 5ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்குறார். ஜூன் வரைக்கும் அப்படியே வண்டியை ஓட்டி கொண்டு வந்து விட்டுட்டார். ஓகே, சந்தோஷம். 8ஆம் இடத்து குரு பெருசாக ஒன்றும் பண்ணாத மாதிரி இந்த சனி காம்பன்சேட் பண்ணிடுறார். இது இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். காரணம் என்னென்னா, சனி இவங்களுக்கு ஃபேவரான காட். குருவை பற்றி விருச்சிக ராசிக்காரர்களோ, கும்பராசிக்காரர்களோ, மேஷராசிக்காரர்களோ, மகர ராசிக்காரர்களோ கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் 2 கூடையவனாக தான் இருக்காங்க. குரு தான் பணமே தரப்போகிறாங்க. குரு பார்த்துப்பார். ஸோ குருவை பேக்கெட்டில் போட்டு சுற்றுற ஆட்கள் இவங்கெல்லாம். இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வர்றார் ஆஃப்டர் ஜூன். அடாடா, அப்படியே லைஃப் அப்படி மாற்றி போடுறார். 9ஆம் இடத்துக்கு குரு ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களை தான் பார்க்குறாரு. வேர் இஸ் விருச்சிக ராசி, கமான், யார் பாது கூப்பிட்டு இங்கே வா, அப்படி ஃபுல்லாக பார்த்துடுறாரு. உனக்கு என்ன வேணும்
ஐயா வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணோம், தங்கச்சி கல்யாணம் பண்ணுறியா, அதுக்கப்புறம் வேணும் அவங்க வீட்டில் ஏதாவது செய்யணும்ல, முறை செய்யணும்ல, ஆமாம் செய்யணும், கேளு நான் தான் ரெடியாக இருக்கேன்ல, அதான் தங்கச்சிக்கு கார் வாங்கணும், அது அப்புறம் வேறு என்ன, கார் கொடுக்குறியே, அவங்க வீட்டுக்கு போனால் கேட்பாங்களே ஒரு 50 பவுன் நகை வேணுமா வேணாமா, ஆமாங்க குரு, இந்த வச்சுக்கோ, அதையும் வச்சுக்கோ, என்ன அண்ணன் தர்ற மூட்டில் இருக்காரு. அந்த மாதிரி குரு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார், வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். உங்களால் தாங்க முடியாது இந்த 9க்கு அப்புறம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? இதெல்லாம் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு தேவைன்னா நடக்கும். அப்போ நான் இதெல்லாம் லட்சியம் உடையவங்களுக்கு தான் சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் போடுறவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நான் சும்மாவே இருப்பேன், எனக்கு ஏதாவது கிடைக்கும். சும்மாவே இருந்தால் அந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. குரு உடம்பை பார்க்குறார். உடலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த உடம்பை சரி பண்ணுவார். உடலில் பிரச்சனை இருக்கிறவங்க திடீர்னு பிரிஸ்க் ஆகிடுவீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷூலாம் மாட்டிட்டு காலையில் ஜாகிங்லாம் ஓடுவீங்க, அது மாதிரி. ஸோ ஆக்டிவேட், இளமை திரும்புகிறது. அடுத்து குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்ததை போலவே 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குருவே புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது குழந்தை கன்ஃபார்மாக கிடச்சிரும். இதான் ஒரு சூப்பரான விஷயம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போல இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்புத்திர சந்தானம் கிடைக்கிறது. குரு தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. அப்போ குழந்தை எனக்கு வந்து தெய்வ அனுகிரகத்தோட ஒரு தெய்வமே மடியில் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இறந்து போனால் என்னோட தாத்தா என் மடியில் வந்து பிறக்கணும்னு அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிறைவேறும். நம்ம ரொம்ப நேசித்த ஒருத்தரே நமக்கே குழந்தையாக பிறக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய அற்புதமாக நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. சார், இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்பத்தில் தலைகீழாக மாறப்போகுதுன்ற விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா அது என்ன விஷயம் சார்? இதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான், மிஸ்டர் ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 4ஆம் இடத்து ராகுட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா காரணம் என்னென்னா, பெயர் கெடுறது. உலகத்தில் எதை வேணாலும் யூ கேன் ரீகெயின், யூ கேன் ஸ்டார்ட் எனிதிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஆனால் பேர் கெட்டு போச்சுன்னா கிடைக்காது. அதனால் அந்த பேர் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்து ராகு அதை கெடுக்க வருவார். ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. சார், இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க 2026 வந்து அவர்கள் வசமான ஒரு நல்ல ஒரு ஆண்டாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இறை வழிபாடு அப்படின்னா அது என்னது? பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு போகணும். அங்கே இருக்கிற நாகாத்தம்மன் கோயில், பக்கத்தில் இருக்கிற புத்து கோயில் போயிட்டு நாகாத்தம்மன் வழிபாடு, புற்று வழிபாடு மேற்கொள்வது நல்லது. இந்த டிசம்பர் 5 வரைக்குமே புற்று மண்ணை ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட்டில் எடுத்து தலகாணிக்கடியில் எப்பயுமே வச்சுட்டு படுக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி முடிந்தவரை எவ்வளோக்கு எவ்வளோ சனிக்கிழமைகளில் ரொம்ப சுத்தமாக ராகுக்குரிய அதிதேவதை மாரியம்மன், காளியம்மன், ஸோ அம்பாள் வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சார், பலன்கள் அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கான 2026க்கான பர்சன்டேஜ்னா அது எவ்வளோ சார்? சார், 2026ஆம் ஆண்டு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். 2026 துவக்கத்தில் என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறமா அந்த 8ஆம் இடத்து குருவை பற்றி பார்ப்போம். முதல்ல 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 4ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ரெடியாக இருக்கார். இப்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்? 4ங்கிறது கேந்திர பலம் காவியா. 2 சனி 4 இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, தன லாபங்கள் கிடைக்கிறது, பண வரவு, பணம் அப்படி கொட்டும். காரணம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெறும். போன வருடம் எதுக்கெல்லாம் கடன் பட்டாங்களோ அது இந்த வருடம் நிறைவேறும். கடனெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, மேன்மை, உயர்கல்வி, உயர் பதவி, வண்டி, கார், எல்லாம் பைக்காச்சு வாங்குவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பைக்காவது வாங்குவாங்க. முடிந்தவரை வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம். 4ஆம் இடத்துல யார் சுகஸ்தானம் என்று பெயர், அந்த சுகஸ்தானத்தை ஜூன் வரைக்கும் 4ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அதிகபட்ச உச்சகட்ட ஒரு பதவி, இந்த உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இவர் தான் ஹெட்டு, இதுக்கு மேலே பதவி கிடையாது அப்படின்னா அந்த பதவி இவங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் கிடைக்கும். 4ஆம் இடத்து சனி. 4 இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு நீண்ட நாள் கனவு, ப்ரொமோஷன் தராமல் எத்தனை நாள் சார் ஏமாற்றுவீங்க? டெப்டி மேனேஜராக வந்தேன், இன்றைக்கி வரைக்கும் டெப்டி மேனேஜராக தான் இருக்கேன், 5 வருஷம் ஆச்சு. மேனேஜர் கிடையாது, சீனியர் மேனேஜராக 2 ஸ்டெப் ப்ரமோஷன் கொடுப்பார் கூடவே சேர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரமோஷன் வந்தால் கூடவே இன்க்ரிமெண்ட்டும் வரும்னு அர்த்தம். இப்போ 2 ஒன்று தான். 4ஆம் இடத்துல சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதை தருகிறார். சனி 4, 5, 6 பார்க்குறார்.
அதான் நான் சொன்ன மாதிரி கடன்களை அடைப்பார். இவங்க 2025 எது எதெல்லாம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்களோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், தெரியாமல் போய் எது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளாக, காயங்களுக்கெல்லாம் கட்டுப்படுவார்கள், உடம்பை சரி பண்ணுவாங்க. நீ ஊலி, நீ தான் வழி, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது 4ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10 பார்க்குறார். உலக புகழ் பெற வைக்கிறார் இந்த சனி. நீங்கள் சாதாரணமாக ஒரு கம்பெனி, இப்போ நீங்கள் உலக புகழ் பெற்ற கம்பெனி. என்னது நம்ம கம்பெனி உலக புகழ் வாங்கிருச்சா? ஆமாம், ஆயிடுச்சிங்க. அப்படிலாம் நடக்கும். பிரமாதமாக 10ஆம் இடம் என்பது தொழில். இங்கே ஃபைன் மார்னிங் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஹாலில் பார்த்துட்டு டப்பன்னு சத்தம். என்ன சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து ப்ரெஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பத்திரிக்கை ஆர்டர் வந்திருக்குப்பா, ஒரு 5000 பத்திரிக்கை அடிக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் காலையிலே ஆரம்பிச்சிட்டோம், நீ வந்து உட்காருவா, டிஃபன் சாப்பிட்டு உட்காருவா, வேலை ஆரம்பிப்போம். டிஃபனாவது ஒன்றாவது 5000 பத்திரிக்கையா உட்காடுறீங்க. அப்போது பிஸி. அப்போது என்ன தொழில் பண்ணாலும் சரி, சாதாரண குடிசை தொழில் தான் வீட்டில் வச்சு பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கேட்ரிங் மாதிரி சமைச்சு தரோம், அந்த தொழிலில் ஆரம்பித்து சாதாரண ஒரு பிஸ்னஸில் ஆரம்பித்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வரைக்கும் சொல்கிறேன், அவர்கள் அத்தனை பேருக்கும் பிராண்ட் ஆக வேண்டிய நேரம் இது. பிராண்ட். ஸோ 10ஆம் இடத்து சனி பகவான். இதெல்லாம் ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது முகேஷ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைகிற வரைக்கும், இந்த ஆள் 8ஆம் இடத்துல மறைஞ்சார். ஆஃப்டர் திஸ் ஜூன் தனுசு ராசிக்காரங்க நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஹெல்த். தீய பழக்கங்கள் இருந்தால் இப்பயே கீழே போட்டு உடச்சிருங்க. உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன், அது சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைகிறான். டிப்ரெஷனுக்கு போகிற நேரம் இது. ராசிநாதன் எல்லாமே போங்க சார், என்ன சார் வாழ்க்கை, எப்படி சுற்றி பார்த்தாலும் வாழ்க்கையில் என்ன சார் வாழ்க்கைங்கிறது ஒரு உருண்டை சார், உலகங்கிறது இப்போ போதும்பா, ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன், எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சார். திடீர்னு காலில் போனால் நம்ம அப்படியே எங்கேயாவது மவுண்டெயினில் பைக் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது, திடீர்னு வேலை பார்க்கலான்னு தோணுது, திடீர்னு லவ் பண்ணலான்னு தோணுது, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி தோணுது. காரணம் என்னென்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது குழப்பங்கள் வரும். அதான் பெரிய பிரச்சனையே. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், 4க்குடையவன் அந்த உயர் பதவி, அதுவே இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். ஆஃப்டர் திஸ் ஜூன் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க. நீங்கள் தெரியாமல் இந்த டீம் லீடர் பதவி கேட்டேன், நான் பாட்டுக்கு டீம் மெம்பராக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு காலையில் எழுந்திரிச்சா சேஃப்டி மீட்டிங்கு, குவாலிட்டி மீட்டிங்கு, ப்ரொடக்ஷன் மீட்டிங்கு, முடியலடா அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்தை இவர் பார்க்கும்போது உங்களை இந்த அன்பேவா படத்தில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்தோடனே பயங்கர டென்ஷனாக இருக்குங்க, நீங்கள் இப்போ அமைதியாகணும் அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த 4க்குடையவன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகும்னா, ஓவர் டென்ஷன். உங்களை பார்த்துக்கவே 4 பேர் தேவை, அந்த அளவுக்கு டென்ஷன், கம்பெனி டென்ஷன். அது எல்லார்ட்டையும் காட்டுவீங்க. காலையில் எந்திரிச்சு அவ்வாவே இங்கே எவ்வளோ வேலையாக இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. என்னங்க இப்போ தான் குழந்தை வரைக்கும் திட்டுவீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு டென்ஷன் தாங்க முடியாது. 4க்குடையவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், உங்கள் மனநிலையை பார்த்துக்கணும், உடல். அப்புறம் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் என்னென்னா, 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுகிறார் என்பதால் சொத்து வாங்கி தருவார். குரு பாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியாவது சொத்து வாங்கி தந்துடுறார். அப்போது 8ஆம் இடத்தில் இருக்க உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது நீங்கள் இதுக்கு போகிறது, ஃபாரின் போகிறது, குழுவாளிலே முத்து வந்தல்லோ, அப்போ குழுவாளி போகிறது, அப்படி ஜாலியாக இருக்கிறது. குரு பகவான் அந்த 12ஐ பார்க்கிறார். 12 பார்க்கும்போது சுற்றுலா போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது பண்ணுற விஷயங்கள்லாம். அடுத்து 2 பார்க்குறார், காசு பணம் துட்டு மணி. 2ஆம் இடத்தை குரு பார்த்துறார். 4 பார்க்குறார், உயர்கல்வி உயர் பதவியை. அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறார் சனியை. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஓப்பனிங் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, 7ஆம் இடத்து குரு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், ஃபாரின் கூட்டு போகிறார், ப்ரொமோஷன் வாங்கி தரார், இதெல்லாம் ப்ளஸ்ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேறார். ஆஃப்டர் திஸ் ஜூன் லைட்டாக ஒரு ஜெர்க் கொடுக்குறார். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹெல்த்தையும் மனநிலையும் மட்டும் பார்த்துக்கணும். சரி, இந்த 2026ஆம் ஆண்டில் தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? மனநிலையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களே நினச்சிக்குவாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, சும்மாவே ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் பத்திரமா பார்த்துக்கணும். சந்திரன் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இவர்கள் தன் மனதை இவங்க சரி பண்ணிக்கணும். நிறையா தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, அந்த மாதிரிலாம். ஒன்றும் பண்ணலனாலும் இறங்கி விளையாடி, கிரிக்கெட் விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க, சிரிங்க. முதல்ல நிறைய பேர் சிரிக்கவே மாட்டேங்கிறோம், அதுதான் பெரிய ப்ராப்ளமே. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். காரணம்,
இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், வசித்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நேர்மையின் மறு வடிவம் இவங்க. எவ்வளவு அடித்தாலும் அழுதது கிடையாது, அந்த இடத்த விட்டு ஓடினது கிடையாது. அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு புத்தகம் எழுதலாம். ஏன்னா இப்போ தான் 7.5 சனி வந்துட்டு போனால், 7.5 சனி வந்துட்டு இவங்களை விட்டு ரிலீவ் ஆகி மீனத்துக்கு போயாச்சு, சுப செய்தின்னு சொன்னாங்க 2025 மேலே சொன்னாங்க. அந்த ஆள் வக்கரமாயிட்டார். அவர் வக்கரமானதுனால என்னாச்சுன்னா, இவருக்கு ராசிநாதன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் தான் இவங்கெல்லாம், யார் மகரமோ கும்பமோ. அப்போது இவர் போய் வக்கரமான உடனே இனம் புரியாத டிப்ரெஷன். நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோமா, நம்ம வாழ்க்கை சரியான திசையில் தான் போகுதா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நமக்கு லாபத்துக்கு தான் வருதா, இல்லை நம்ம சும்மா பெருமைக்கு செலவு பண்ணுறோமா, நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படிங்கிற குழப்பம் இவங்களுக்கு பெருசாக இருந்திருக்கும். ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா அந்த குழப்பங்கள் வரும். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே குரு பகவான் 12 குடைவர் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம். நான் விபரீத ராஜயோகம் ரொம்ப பேருக்கு சொல்லலை காவ்யா, கடகத்துக்கு சொன்னேன், துலாத்துக்கு சொன்னேன், இப்போ திரும்ப இவங்களுக்கு சொல்கிறேன். விபரீத ராஜயோகம், குருவெல்லாம் விபரீத ராஜயோகம் பண்ண ஆரம்பித்தா என்னன்னா விபரீதமாக யோகத்தை தருவார். ஒரு இவ்வளோதான் செல்வம் வச்சுக்கணும், நிறையா வச்சுக்கோன்னு கொடுக்குவார். 20,000 ரூபாய் தான் எனக்கு மாதம் சேவிங்ஸ், 2 லட்சம் வச்சுக்கோ சேவிங். அந்த மாதிரி என்னங்க திடீர்னு லைஃப்பை மாற்றி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டிற்குள்ளும் ஒரு வானவில் தோன்றுகிறது, அந்த மாதிரிலாம் அது ஜாலியாக இருக்கீங்க. ஸோ யாருக்கெல்லாம் செல்வம் சேருகிறதோ, எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன் சார், ஒரு 5 லட்சம் வச்சுருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, இந்த மாதம் எனக்கு எப்படியும் தள்ளிடுவேன் அப்படிங்கிற தைரியம் தான் பெரிய பலமே. இந்த பணம் தான் பெரிய பலம். அப்போ 12 கூடிய செலவுங்கிறதே 6ஆம் இடத்தில் மறந்து விபரீத ராஜயோகமாக மாறுகிறது. நான் சும்மானா செலவு பண்ணேன், ஆனால் எனக்கு என்னென்னா லாபமாக வருது, மாறி வருது அப்படிங்கிற மாதிரி. எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது ஒன்று ஆகி பிள்ளையார் பிடிக்க பூதமாச்சும்பாங்க. அந்த மாதிரி இவர்கள் எதையோ ஒன்று பண்ண அது பிள்ளையாராக மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு தப்பாக சும்மா தெரியாமல் பண்ணது லாபம் வருது, அதெல்லாம் நடக்கும். அடுத்து ராசிநாதன் சனி இத்தனை நாள் டிப்ரெஷனை கொடுத்த காரணம் ஒரு வக்கரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சனி பகவான் இப்போ நார்மல் சனியாக மாறிட்டார். என்றைக்கு நார்மல் சனியாக அவர் மாறினாரோ 3 நாள் 5 பார்த்துட்டார். 5 பார்த்தோன்னா குழந்தைக்கான ரெடி. என்னோடய பதிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தை, குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னா இதெல்லாம் தான் நம்ம தொலைச்சிக்கிட்டு வரோம். ரொம்ப வேகமாக ஓடுறதா நினச்சி யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறோம், யாரும் சிரிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் பிரதானம். 5, 6, 7 பார்க்குறார். அது யாரை பார்க்குறார்? 3, 4, 5 பார்க்கின்ற சனி பகவான் குழந்தையை கொடுக்குறார். அந்த சனி பகவான் 3லிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். 12 பார்க்குறார். இன்ப சுற்றுலா, ஹனிமூன் இதெல்லாத்தையும் பார்த்துறாரு. அப்போ நம்ம சும்மா அப்படி ஜாலியாக ஒரு தடவை ரொம்ப நாளாச்சு நம்ம இதுக்கு போய் பாண்டிச்சேரி போய் ஒரு தடவை பாண்டிச்சேரி சின்ன சின்ன ட்ரிப்பு கூட. எத்தனை பேர் கணவன் மனைவியோட முதல்ல சாப்பிடும் போது எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்றோம், குடும்பத்தோடு சாப்பிட்ற பழக்கமே போயிடுச்சு. இப்போல்லாம் நம்ம பெரிய பிஸி ஆகிட்டோம் நம்மலாம். ஸோ இப்போ குரு இந்த சனி 12 பார்க்கும் பொழுது குடும்ப மகிழ்ச்சி, இல்லற ஒற்றுமை எல்லாம் வருகிறது. ஓகே, இதை அப்படி விடுங்க. ஜூனுக்கு அப்புறம் இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் பட்டைய கலப்ப போதும்பாங்கல்ல, அது இந்த டைம் தான். காரணம் என்னென்னா 7ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற குரு பகவான் மின்னலே மின்னலே அந்த மாதிரிலாம் அடடா ஒரே காதல் தான். 7ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பிரிந்து போன உறவெல்லாம் ஒன்று சேரப்போகிறது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. காரணம் 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். அப்போ ரொம்ப தூரமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், இந்த வருடம் சேர்ந்துருவீங்க. 7ஆம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறார்? ஃபாரின் கூட்டு போகிறார். கனடா வேணுமா, ஆஸ்திரேலியா வேணுமா, ஐரோப்பா வேணுமா, அமெரிக்கா வேணுமா, எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐயா எல்லாமே நல்லா இருக்குது, நீங்களே சீட்டு குலுக்கி போட்டு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே குட் ஆஃபராக கொடுப்பார். அந்த மாதிரிலாம் 7ஆம் இடத்துல குரு பகவான் கூட்டு போகிறார். 7லிருந்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்குறார். லாபம் என்பது என்னென்னா இவங்களுடைய பாதகாதிபதி வீடு மகரத்துக்கு. அந்த இடத்த குரு பகவான் பார்த்து இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி ஜாலியாக யானை மேலே உட்காந்து போகிற மாதிரி, காட்டு வழிகளில் யானை மேலே உட்காந்து போனால் எந்த தீங்கும் வராதும்பாங்க. அந்த மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். கண்டிப்பாக சார். இதில் முக்கியமாக என்னென்னா மகர ராசிக்காரர்களோட உடம்பை தான் குரு பார்க்குறாரு, உங்களை தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் போயிடும். குரு பார்வைப்படுகிறது, அது உச்சம் பெற்ற குரு பார்வை. அடுத்ததாக 3ஆம் பார்வையாக சனியை பார்த்துறாரு. ஆக இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை பறக்க விடுறீங்க. எப்போ? ஜூனுக்கு அப்புறம்
அது பெரிய லெவலில் போகுது. கண்டிப்பா சார். அடுத்து அது லாபத்தை தரப்போகிறது, பணத்தை தரப்போகுது. மகர ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு இடம். நிச்சயமா சார். இப்ப மகர ராசிக்காரங்க மகிழ்ந்து கொண்டாடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2026 அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்னது சார்? 1000 தான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு. ராகுன்னா பாம்பு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அங்கே பாம்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ எதெல்லாம் நமக்கு பிரச்சனை தர விஷயங்களோ அது வீட்டுக்குள்ளே விடாதீங்க. நம்ம கணவர் வந்து அடிக்கடி பார்ட்டி போகிறாருன்னா பார்ட்டி போனால் ஒன்றும் பண்ண பிடிச்சி உட்கார வைங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வருகின்ற விஷயங்களை எது துவங்கினாலும் அதை துவங்க விடாதீங்க. அதை மட்டும் பார்த்துக்கணும். தேவையற்ற பணம் தேவையற்ற முறையில் வந்தால் அது வேண்டான்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. சார், இந்த 2026 மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? சனி பகவான். சனி பகவானை பிடிச்சா சரியான நான் சனிதான் 3ல் மறைஞ்சிருக்காரு. ஆகையினால இவர்கள் பெரும்பாலும் வந்து குச்சனூர் போய் சனி பகவானை வழிபடணும். பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ, பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாகா இதை சொல்லி சனி பகவானை வழிபடணும். சனி பகவானை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக கருநீலம் அந்த பூக்கள் சங்கப்பூக்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு காலத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ விட்டுட்டோம். எள்ளு தீபம் ஏற்றுவது அதெல்லாம் காகத்வஜாதி வித்மஹே கக்டஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத் அதை டெய்லி சொல்லணும். சொல்லி வழிபடுங்க. இல்லாதவர்களுக்கு செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க, கொடையெல்லாம் வாங்கி கொடுங்க. சனி பகவானுடைய அருள் இருந்தால் போதும், தன்னால் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக சார். 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதில் ஒரு குதூகலம் வந்து விடுகிறது. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு டிஃபன் சாப்பிடுதான், அவ்வளோதான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. இவர்களுக்கு அந்த நேர்மை தான் அவங்க ப்ராப்ளம். என்ன காரணம்னா இந்த ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்கே வேணால் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் இவர்கள் இருக்கிற இடத்துல இவங்க தான் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க கையில் கொடுத்துருவார். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அந்த கம்பெனியோட ஸ்தாபகர் என்ன பண்ணுவார்னா, இந்தா ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, இது எல்லாருக்கும் இது இந்த செலவு 5 லட்சத்துக்கு இவர் கையில் கொடுத்துட்டு போயிடுவார். இவர் தான் பிரித்து எல்லாருக்கும் கொடுத்து மொய் எழுதுறதெல்லாம் இவங்க தான். கல்யாண வீட்டுக்கு போனால் கூட இவங்க தான் மொய்யெல்லாம் எழுதுவாங்க. இன்னார் எழுதியது, இன்னார் கொடுத்தது, பணத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் இவங்க. இந்த பணம் போய் பிளாக் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அதான் பிரச்சனை. ஏன்னா ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்து வக்கரம் பெற்று விட்டார். பணவரவு 2025 கும்பராசிக்காரங்களை கேட்டு பாருங்க. 2025 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்குமே பணமே இருந்திருக்காது. 2026 சனி வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். காரணம் இஸ் யுவர் ஃபாதர். அவர் கண்டிப்பாக நல்லதாக செய்வார். அப்போது 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 2, 3, 4 பார்க்குறார். உயர்கல்வி, உயர் பதவி. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது சொத்து, அசட்ஸு இதெல்லாம். 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக 12 பார்க்குறார். 12 அவங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது இத்தனை நல்ல விஷயங்கள் இந்த சனி இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறார். 2026 ஜனவரியிலேருந்தே குரு பகவான் நார்மல் குருவாக மாறிடுறார். அப்பா நீ அதிச்சாரம் போனது வக்கரமானது அந்த கதையெல்லாம் கொடுப்பா, கொஞ்ச நாள் நல்லது பண்ணியா ப்ளீஸ்யா அப்படிங்கிற மாதிரி 2 குடையவர் 11 குடையவர் 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தில் அமர்கிறார். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஆமாம் உன்னை ரொம்ப நாளாக கண்டுக்கவே இல்லைல்ல, ஒரு 4-5 மாதமாக ட்ரையாக இருக்கல. ஆமாம் சாமி ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்கேன், பேங்க் பேலன்ஸு அதெல்லாம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு, காசு போட கூட பிடிச்சிக்குவாங்க இப்போது, எனக்கு கவலைப்படாது, இப்போ நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து குழந்தை கொடுப்பார், சொத்து கொடுப்பார், முக்கியமாக பணம் கொடுப்பார். பணம் தான் காவியா ஒரு வண்டியோட பெட்ரோல் மாதிரி. இந்த பெட்ரோலே இல்லாமல் இந்த வண்டி நின்று ஓடிச்சியா, இப்போதையா வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்திலிருந்து 11 பார்க்குறார். இப்போது 5ல் இருக்கிற குரு பகவான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5லிருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5லிருந்து 7ஆம் பார்வையாக 11 பார்க்குறார். 5லிருந்து 9ஆம் பார்வையாக உடம்பை பார்த்துறார். இது வரைக்கும் நல்லா தான் போச்சு எல்லாம் முகேஷ், இது வரைக்கும் நல்லா தான் போச்சு. காரணம் என்னென்னா இந்த ராகு குரு பார்வைப்பட்டதால் ஒன்றும் பண்ணாமல் இருந்தான். இப்போ ராகு ஏதோ பண்ண போகிறான், அது அப்புறம் பேசுவோம். இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 2 குடையவன் 11 குடையவன் உச்சம் பெறுகிறான். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறான். ராம வீட்டு கோழி சோம வீட்டில் போய் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி தான் 2 11 குடையவன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல இருந்தால் பிரமாதமாக இருந்திருக்கும். உச்சம் பெற்று 6ஆம் இடத்துக்கு போனதால் சேர்த்துறதை விட இது வரைக்கும் பண்ண கடனெல்லாம் அடைப்பீங்க இந்த வருடம். பரவாயில்ல சார், ஓகே சார், அது நடந்தால் போதும் சார், அதை இந்த வருடம் பண்ணுவீங்க. காரணம் என்னவென்றால் 6ஆம் இடம் என்பது கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம். இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கடன் இருந்ததோ ஹவுசிங் லோன் முதற்கொண்டு எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க.
அப்போ எல்லாத்தையும் அடைச்சி க்ளோஸ் பண்ணு, இனி கடன் இருக்கக்கூடாது. திடீர்னு ஒரு வேகம் வந்துடுச்சு உங்களுக்கு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று விட்டார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார், நிச்சயமாக உங்களுக்கு பணி தருவார். புதிய கம்பெனி, சில பேர் நான் சேல்ஸில் இருக்கேன் சார், இனிமேல் குவாலிட்டி பார்க்க சொல்லிட்டாங்க, நான் குவாலிட்டியில் இருக்கேன் சார், ப்ரொடக்ஷன் பார்க்க சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சாலும் சரி அதில் அடுத்த படிநிலை. 6ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். ஆமாம், நம்ம யாரோ ஒருத்தட்ட வேலை பார்க்குறோம், நம்ம நல்லா தான் கம்பெனியில் நடத்துகிறோம், நல்லா தான் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் ஒன்றும் கம்பெனியாக ஆரம்பிக்காமல் இருக்கோம், நமக்கு என்ன ப்ராப்ளம், நமக்கு என்ன பேச தெரியாதா ஆள், இப்படிலாம் திங்கிங் வரும் உங்களுக்கு. அப்போ புதுசாக தொழில் தொடங்குவாங்க. 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அங்கே இருக்கிற சனியை பார்த்துறார். சனிக்கு குரு உத்தரவிடுகிறார், பார்த்து பணம் கொடுங்க அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ குரு அண்ட் சனி காம்பினேஷனில் பணம் வரப்போகிறது, கடன் அடைய போகிறது, புதிய தொழில் வரப்போகிறது, எல்லாம் பிரமாதமாக போகுது. அப்போ கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலையை அடைய போகிறாங்க. கண்டிப்பாக சார். சரி, இப்போ இந்த கும்பராசிக்காரங்க அடுத்த படிநிலைக்கு போக போகிறாங்க. அந்த படிநிலைக்கு போகும் பொழுது இந்த சிக்கல் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு, இதிலெல்லாம் கவனமாக இருங்கன்னு சொல்லணும்னா அது என்ன விஷயம்? ராசியில் இருக்கக்கூடிய ராகு, ராசியிலே ராகு, இவர் ராசியில் ராகு இருக்கிறதும் ஒன்று தான். அதான் சொன்ன மாதிரி நாகப்பாம்பை கூட படுத்து தூங்குறதும் ஒன்று தான். காரணம் என்னவென்றால் எப்போ இது கடிக்குன்னே தெரியாது. ராசியில் ராகு இருக்கார். தேவையற்ற கெட்ட பேரை உண்டாக்குறதுல முதல் ஆள் யாருன்னா ராகு தான். விருச்சகத்துக்கு 4ல் ராகு சொன்னேன், சிம்மத்துக்கு 7ல் ராகு சொன்னேன். இவருக்கு ராசியிலேயே ராகு. ராகுவை தூக்கி பேக்கெட்டில் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க தைரியமாக. இப்போ ஒருத்தர் போய் சொன்னாராம், இந்த மாதிரி சார் பக்கத்து வீட்டுக்காரன் ஒய்ஃப் எங்கேயோ காணா போயிடுச்சு சார் அப்படின்றதுக்கு, சரிங்க சார் அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, இல்லை சார் அந்த ஆள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி. ராசியில் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா, மனைவி எங்கேயாவது போனால் போகிறோம், அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அப்பா போப்பா நீ இந்த வீட்டில் இருந்தால் சண்டை தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார். எது பேசினாலும் சண்டையை உருவாக்கிட்டே இருப்பார். அப்போ இது சில பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போய் முடியும். இப்போ ராசியில் ராகு இருக்கும்போது மனைவி எது சொன்னாலும், ஒரே ஒரு விஷயம் காவியா, கும்பராசிக்காரர்கள் மனைவி எல்லாருமே கும்பராசிக்காரர்களை கடவுளாக தான் பார்ப்பாங்க, கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. டெய்லி அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களும் கடவுள் மாதிரியே அமைதியாக வாங்கிக்கணும், எதுவும் திருப்பி பேசக்கூடாது. திருப்பி பேசினா சண்டை வந்துடும். கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. நிச்சயமா சார். சார், இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? ராகு வழிபாடு தான். இப்போ மற்ற இந்த திருவேற்காடு கருமாரியம்மன், இந்த மாதிரியான துர்க்கை அம்மன், இந்த கதையெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இதெல்லாம் மற்ற ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். இவர்களுக்கு பெரிய சிவியர் ப்ராப்ளம். ராசிலேயே ராகு, ஸ்ட்ரெயிட்டாக ராகு காலிலே விழுந்துடணும். அப்போ திருப்பாம்புபுரம் போயிட்டு ராகுவையே பார்த்துடணும். ஸோ ராகுவை பார்த்து அல்லது திருநாகேஸ்வரம் போய் ராகுவே பார்த்துடணும். ராகுவை போய் பாலாபிஷேகம் செய்து ராகுவை திருப்பாம்புபுரத்தில் ஒரு ராத்திரி தங்கி இருந்து வணங்கி வர சிறப்பாகும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். கும்பராசிக்காரர்கள் இதுவரை ராகுவை நீங்கள் சந்திக்கலை. காரணம் என்ன, குரு பார்வை பெற்று ராகு நல்லவராக இருந்தார். இனிமே தான் ராகுவை சந்திப்பீங்க ஆஃப்டர் திஸ் ஜூன். அதனால ராகுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த 2026 பிறந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். காரணம் என்னவென்றால் 2025 என்னாச்சுன்னா, 1-10 குரு பகவான் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று இருக்கிறார். அதே கண்டிஷன்லேயே இப்போ 2026 ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிறார். இப்போ கேந்திர பலம்னா என்ன தெரியுமா காவ்யா? ஒரு விஷயத்தை பலமாகிறது, உறுதிப்படுவது, அதுதான் கேந்திர பலம். 1-10 குரு பகவான் 4ஆம் இடத்திலே கேந்திர பலம் பெறும் பொழுது தொழிலில் ஒரு பிரதான இடத்தை நீங்கள் பெறுறீங்க. தொழிலில் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு வருது. ஒர்க் ஒர்க் ஒர்க், வேறு எதுவும் கிடையாது. ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஆக்கிடுறார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும்போது ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆக்கிடுறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. ஜாபில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சில பேர் ஓவர் டைம் பார்ப்பீங்க. கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துவீங்க. கஷ்டப்பட்டு அதை சேர்த்து எப்படியாவது உங்கள் ஒய்ஃப் ஆசைப்பட்ட அந்த 1 பவுன் செயின், நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன், இந்த சபதத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஏன்னா பாருங்கள், இந்த நியூ இயர்க்கே கூட உங்கள் மனைவி ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் வாங்கி தருவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்போ 4ங்கிறது என்ன அப்படின்னா வீடு மாடு மனை. சில பேர் கார் வாங்குவீங்க. இந்த 4ஆம் இடத்து குரு தொழிலில் நான் நார்மலாக ஒர்க் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்த்து சேர்த்த காசு அப்படிங்கிற மாதிரி. தொழிலில் சைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் எப்படியாவது பணத்தை சேர்த்து காரு வீடு அதெல்லாம் ரெடி ஆகிடுவீங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இப்போது 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்தார். அடுத்து
உங்களுடைய 10ஆம் இடத்தையே பார்க்குறார், சொந்த வீட்டையே பார்க்குறார் தொழிலில். அப்போ தொழிலேருந்து ஒரு பிசகு கூட அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ஒரு நூல் பிடிச்ச மாதிரி தொழிலை மட்டும் பார்த்துட்டு போவீங்க. இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சூப்பர். இப்போது சனி பகவானுடைய சனி ராசியில் அமருது. நான் 3 பேருக்கு சொன்னேன் காவியா. ஒன்று மிதுனம், ஒன்று தனுசு, இப்போ மீனம். சனி 10 பார்க்க போகிறார், சனி 3 பார்க்குறார், 7 பார்க்குறார், அடுத்து 10 பார்க்குறார். மீனராசிக்காரர்களுக்கு காதல் வரும். 7ஆம் இடத்தை சனி பார்த்துட்டார். இதே தான் கன்னிக்கு சொன்னேன். 7 சனி பார்த்தாலோ 7ஓட சனி இருந்தாலோ அந்த வருடம் ஃபுல்லாக காதல் தான். அப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஃபாரின் கூட்டு போகிறது, ஃபாரினில் தூக்கி உச்சத்தில் வச்சுருவார். அப்போது ஃபாரின் போகிறது ப்ளஸ் வந்து இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா திருமண யோகம், காதல் யோகம் போன்றவை எல்லாம். ஸோ அடுத்ததாக 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார் அதே இடத்த. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா பிராண்ட் ஆக்குறார். இன்னாருன்னா ஒரு பிராண்டு அப்படிங்கிற மாதிரி 10 சனி பார்க்குறார். உலக புகழ் பெற வைக்கிறார், உலகப்புகழ். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான பேரெலாம் எடுப்பாங்க. ரொம்ப பெரிய ஆளாக சாதாரணமாக இருந்த ஒரு தொடங்கின பிஸ்னஸ் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிடுச்சு. அதெல்லாம் பண்ணுவார். இப்போது 2026 ஜூனுக்கு அப்புறம் இந்த குரு 5ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். 5ஆம் வீடு என்பது சந்திரனுடைய வீடு, யோகஸ்தானம். அதில் வந்து உச்சம் பெறுகிறார். அப்போது மீனராசிக்காரங்களுக்கு சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பான் அவங்கள. அப்போ 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இந்த வருடம். காரணம் 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம், புத்திரகாரகனே உச்சம், அதுவும் 5ஆம் இடத்துல உச்சம். அப்போ ரொம்ப மனதிற்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும், யோகங்கள் எல்லாம் ஒன்றுனா வரும். ஒரு நாள் வாசலில், என் ஸ்டைலில் சொல்கிறேன், ஒரு நாள் வாசலில் டப் 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 கதவு தட்டுது. கதவு திறந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அஷ்டலட்சுமி, ஐஎம் ஆதிலட்சுமி, நீங்கள் நான் தனலட்சுமி, நீங்கள் தானியலட்சுமி, நீங்கள் மகாலட்சுமி, என்ன எல்லாம் ஒரே நேரத்தில் கதவு தட்டுறீங்களே, ஒருத்தர உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்தை குரு வந்தால் இதெல்லாம் நடக்கும். அவ்வளவு தூரம் மகிழ்ந்து சந்தோஷப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்டு, நகையா நகை, அந்த மாதிரி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோகமே மீனராசிக்காரங்களுக்கு இதுதான். இதை விட்டு அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு லைஃப்பை மாற்றக்கூடிய வருடம் இந்த வருடம். 5ஆம் இடத்துல குரு, 5ல் இருக்கிற குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடம் பாக்கியத்தை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? பாக்கியத்தை பார்க்கும்போது இன்னும் பேரதிர்ஷ்டம். 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார், இன்னும் பேரதிர்ஷ்டம் ஸ்கொயர், பேரதிர்ஷ்டம் கியூப் எல்லாம் போட்டுக்கலாம். அப்போது ஒரு பக்கம் பிராண்டாக வரார், ஒரு பக்கம் சேல்ஸு, பிராண்டிங் ஒரு பக்கம். ஒரு நிறுவனத்துக்கு 2 விஷயம் காவியா, ரெண்டு கண்ணு. ஒன்று பிராண்ட் ஆகணும் நிறுவனம், இன்னொன்று சேல்ஸ் ஆகணும். இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இது பொழப்பு, இது பெருமை. ஸோ இந்த பெருமையும் நல்லாயிருக்கும், பொழப்பும் நல்லாயிருக்கும். அப்போது என்ன ஆகும்னா மீனராசிக்காரர்கள் தன்னுடைய வறுமை அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு மாற்றிடுவார். இது போதுமே சார் மீனராசிக்காரங்களுக்கு. சார் மீனராசிக்காரங்களுக்கு வந்து 12 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பும் ஒரு கிரக அமைப்புமே வரும். அப்படிங்கும் பொழுது மீனராசிக்காரங்க இதை தக்க வச்சுக்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமாக கோசிப்ஸில் மாட்டிக்காமல் இருக்கணும், விமர்சனங்களை கடந்து செல்லணும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் வரைக்கும் பாம்பு 12லே உட்காந்துருக்கு. 12ஆம் இடம் என்பது என்னென்னா விமர்சனங்கள், எதிரிகள், மறைமுக தாக்குதல்கள், இதெல்லாம் பழைய கேஸெல்லாம் எடுத்து போடுவாங்க. இப்போ தான் இதெல்லாம் என்றைக்கோ இருந்த கேஸு, அதெல்லாம் இப்போ எடுத்து ஓடும் இன்றைக்கி. அப்போது நீங்கள் எய்தர் யூ செட்டில் ஆர் ஷூட், 2 ஒரு ஆப்ஷன் தான். அந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருங்க, அல்லது அந்த பிரச்சனைக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ அதை பண்ணி விட்ருங்க. ஆர் அதர்வைஸ் மீனராசிக்காரர்கள் கடுமையான பிரச்சனைகள் மாட்டுவாங்க. காரணம் 12ஆம் இடத்து ராகு நிம்மதியை கெடுப்பார். 12ஆம் இடத்து ராகு தூங்க விட மாட்டார், ஒரு ராத்திரி கூட தூங்க விட மாட்டார். அப்போ 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நல்லா வாக்கிங் போகணும், நல்லா தூங்கணும், தூங்க வைப்பார். தூங்குனா சரியா போயிடாது. சார் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுனா குரு தான். குரு தான் 5ஆம் இடத்துல இருக்கார். குரு சந்திரன். ஸோ அப்போ திங்கட்கிழமை குரு ஹோரையில், வியாழக்கிழமை சந்திர ஹோரையில் குருவை வழிபடுதல், இது மாதிரி போகிறது, சோமமங்கலம் போகிறது, திங்களூர் போகிறது, அந்த மாதிரியான சந்திரஸ்தலங்கள், திருப்பதி போகிறது. திருப்பதி போயிட்டே இருக்கணும் இந்த வருடம் ஃபுல்லாக. எங்கேயாவது கடலை கண்டால் ஓடி சென்று கடல் முன் நின்று கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவர்கள் கடலை பார்க்க முழு நிலவை பார்க்கணும். பார்க்க இந்த வருடம் சந்திரனை வணங்கணும். இவங்க சந்திரனை வணங்கினா ரொம்ப பிரமாதமாக பெரிய ஆளாயிடுவாங்க. சார் 2026ஆம் ஆண்டிற்கான மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல பலன்களை பகிர்ந்ததோடு சேர்த்து 2026ஆம் ஆண்டிற்கான பொது பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஸ்டைலில் அதே பாசிட்டிவ் வேவில் வந்து சொல்லிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நம்முடைய நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கும் இந்த நேர்காணலில் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு சிவப்பு சேலை
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை